அனைவருக்கும் நட்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையோடு இணைய பேச்சு நட்புலரி. 9th சென்ஸ் டென்ஷன்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையோடு இணைய பேச்சு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனாள். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அக்லி ஜிவியு. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிவும் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் பிருத்திவிராஜன் கணேசன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார் மியூட்ல இருக்கீங்க சார். சார் எஸ் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. சார், என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நட்புலரியோட ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தலைப்பு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது வந்து நம்ம ஒரு மேலோட்டமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மாசமும் அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த தலைப்புக்கு வந்து யார் தான் தலைப்பை செலக்ட் பண்றாங்க, எப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதே ஒரு குரூப் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம தலைப்போட ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுல நட்பொழிக்கு நிகர் நட்பொழின்னு சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் 855 நாள் இன்னைக்கு வந்து அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பு. ஒரு 800 நாள் நோக்கி, 800 நாள் தாண்டி கிட்டத்தட்ட 1000 நாள் நோக்கி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாருடைய சப்போர்ட், எல்லாருக்கும் அந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்லாம நம்ம அது பண்ண முடியாது. எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து உட்காந்துட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நட்புலரி வந்து இட்ஸ் அ ஹேபிட் அப்படின்னு சொல்லுவேன். இட்ஸ் அன் அடிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஏன்னா காலையில 5:30 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம கைகாலெல்லாம் அந்த பதறும் பாத்தீங்களா, அது மாதிரி ஐயோ இன்னும் வீட்லயே கேட்பாங்க, என்ன நட்புலரி உள்ள போலையா, ஐயோ மறந்துட்டேன் பார்க்க டக்குன்னு உள்ள போறது உண்டு பல நேரத்துல. நான் வீட்டுல வந்து அவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது உருட்டிட்டு இருப்பான் அப்படின்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியும். டக்குனு நிறைய பேர் வீட்டுல இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா நமக்கு விடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நட்புலரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது. இந்த மாதத்தோட தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சற்றும் சளைக்காமல் இந்த மாத தலைப்பு வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த அஜித் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த தலைப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒரு ட்ரெண்டியான தலைப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அதுல நிறைய அந்த தலைப்புல பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இன்னும் இந்த மாத தலைப்போட சிறப்பு சொல்லிட்டே போனோம், நீங்க கூட சொல்லிட்டு போலாம். அப்பேற்பட்ட தலைப்பு. அஜித் படம் பார்க்காதவங்க, இந்த ஜெனரேஷன்ல டிராவல் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அது சுத்தமா புரிஞ்சிருக்காது. என்னமோ சொல்றாங்களே, என்ன ஜிபியூனா என்ன, குட் பேட் அக்லினா என்ன அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பார்த்திருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நான் ஆக்சுவலி தலைப்பு நம்ம ஃபவுண்டர் டிக்ளேர் பண்ணும்போது முதல் நாள் தான் நான் அந்த படம் பார்த்திருந்தேன். முதல் நாள் நைட் நான் நமக்கு படத்தோட பெரிய விருப்பம் அப்படி இல்லைன்னா கூட பையன் வந்து அப்ப அந்த படத்துக்கு போலாம் பார்த்துட்டு கூட்டு போயிட்டான். கூட்டு போய் பார்த்து வந்துட்டு இது என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் லேட்டரா நான் உட்காந்து திங்க் பண்ண நமக்கு அந்த படத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, சில விஷயங்கள் கொஞ்சம் லேட்டா தான் புரியும். ட்ரெண்டியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான தலைப்பு. மீண்டும் ஒரு முறை அந்த தலைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு நல்ல தலைப்பு அப்படிங்கிறத பாராட்டி தீரணும். ஒரு மாசம் அந்த டாபிக் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசாம நம்ம தலைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மந்தோட டாபிக்கோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா குட் பேட் அக்லி ஒரு படத்தோட தலைப்பை வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லாம, இந்த டாபிக்கோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த டாபிக்கை பொறுத்த மட்டும் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்ப தேவை சார்? யாராவது சொல்ல முடியுமா? செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒரு மனிதனுக்கு எப்ப தேவை சார்? சார் டெய்லி. எக்ஸலன்ட் மேம். சிவகணி மேம் நினைக்கிறேன் டெய்லி தேவை. சூப்பர். வேற யாராவது சார்? செல்ஃப் அசஸ்மெண்ட் துடிப்பவர்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணும் சார். சரியா கேட்கல சார். நம்ம யாரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணும். எவ்வரி செகண்ட் ஒரு க்ஷணமும் செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணும். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். ஒரு க்ஷணமும் செல்ஃப் அசஸ்மெண்ட் தேவை. நம்ம வெற்றி பெறும்போது யாரும் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும்னு தோன்றதுல தோல்வியடை என்பது எங்க சரிக்கு விழுந்தோம் அப்படின்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா இருந்தாதான் அடுத்து எழுந்து நிக்க முடியும். கண்டிப்பா செல்ஃப் அசஸ்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படும். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். எப்போ நம்ம லோ எஸ்டீம்ல போறோமோ அப்போ தேவை சார், ரொம்ப கிரிட்டிக்கல் டைம்ஸ்ல.
சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். என்னை பற்றிய சிந்தனை யாருக்கு அக்கறை உள்ளதோ அவங்க எல்லாருமே இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் சார். சார் நான் குமரேசன் Super, sir. பேசுகிறேன். Please, sir. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது Yes, sir. எல்லாரும் எப்போ பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா எப்போ Yes, sir. அடிபடுதோ அப்போ தான் பண்ணுறாங்க. ஆனால் Yes, sir. எப்போ பண்ணணும் அப்படின்னா சிவகணி மேம் சொல்கிற மாதிரி தினம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா வண்டி நின்ன பிறகு தான் வந்து வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டர் விட்றோம். வண்டி மக்கர் Correct, பண்ண பிறகு தான் சர்வீஸ் சென்டர் விட்றோம். ஆனால் டெய்லி Correct, sir. தொடச்சி வைக்கிறவன் சிலர் இருக்கான். Correct, வண்டியை sir. டெய்லி தொடச்சி டெய்லி பார்த்துட்டு அவனுக்கு செலவு மிச்சம். Yes, எப்போ sir. Yes, sir. மக்கர் ஆகுதோ அப்போ போய் வண்டிகிட்ட சர்வீஸ் விட்றவனுக்கு செலவு ஜாஸ்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா கரெக்ட் சார். சார் இதோட ஒரு அடிஷன் சொல்லிக்கலாமா சார்? ப்ளீஸ் தாராளமா சார், தயவு செய்து சார். டெய்லிங்கிறது உன் டேங்கிற மாதிரி டெய்லி, டே பை டே, எவ்ரி டே இதெல்லாம் சொல்றோம். எஸ் சார். செகண்ட்னு சொல்றப்ப எஸ் சார். நானோ செகண்ட் அது மாதிரிலாம் சொல்லி கடைசியா ஆட்டோ செகண்ட்னு சொல்றோம். அதுக்கு 0.1 போடுறதுக்கு பதிலா 0.0000ன்னு 18 ஜீரோ போட்டுட்டு ஆட்டோ செகண்ட். அந்த ஆட்டோ செகண்ட்ல கூட we have to study our own self எக்ஸலென்ட் சார். அப்படின்னு நினைக்கிறேன் நான். வீரசேகரன் சாரோட அவையடக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது நீங்க வாத்த மாஸ்டர் சார். நீங்க லைஃப்லயும் சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி, நீங்க வந்து நல்ல கான்பிடண்டாவே சொல்லலாம். இதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லலாம். நான் வந்து அந்த கான்பிடன்ட்க்கு எப்ப தள்ளப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி நம்ம ஃபவுண்டர்ஸ் அட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய ட்ரெயினர், மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு போய் உட்காந்துருப்போம். படு கேவலமா இருக்கும். செஷன் ஒரு நாள் முடிஞ்சு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி எந்திரிச்சு வரும்போது என்னடா இன்னைக்கு டேக் அவேன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் தான் ஒரு பீரியட் நிறுத்தினேன். இனிமே வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம போய் அட்டன் பண்றது, நான் அடிக்கடி லட்சுமி சார்ட்டே சொல்லியிருப்பேன், சார் ட்ரைனிங் அட்டன் பண்ற லெவல்ல தாண்டியாச்சு. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வரேன், எனக்கு போதும், எனக்கு இருக்கிற நாலேஜ் போதும், இதுக்கு என்ன சம்பாதிக்க முடியுமோ அது போதும், நான் தயவு செய்து அட்டன் பண்ண கத்துக்க மாட்டேன்னு சொல்லல. ட்ரைனிங் அப்படிங்கிற பேர்ல போய் நான் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சார், ஜேசிஐ அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ட்ரைனர்ஸ் அத்தனை பேரே செதுக்கி இருக்கு சார். அதான் உண்மை. ஜேசியில வந்து பல பாலிடிக்ஸ் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜேசியை வந்து ஜஸ்ட் யூஸ் அஸ் பிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதை பிக்கிளா யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்கிள் நிறைய சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை, ப்ரெஷர் பிபி அதிகமாயிடும். ஆனா அதே டைம்ல கரெக்டா பிக்கிள் வேணுங்கிறதுல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இன்னொன்னு, டீ வேணும்னா கடையில ஒரு 12 ரூபா கொடுத்து டீ வாங்கி குடிச்சிட்டு போங்க. தயவுசெய்து மாடு வாங்கி கட்டாதீங்க, டீ எஸ்டேட் வாங்காதீங்க, இவ்வளவு வேலையும் பண்ணாதீங்க. அதான் ஜேசியோட விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஜேசிஐ ஒரு தனி மனிதனும் உள்ள போகணும், கொஞ்ச நாள் கத்துக்கணும், அதுல விஷயங்கள் எடுத்துக்கணும், டக்கு நம்ம வெளில வந்துடணும், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும். ஏன்னா நாள் படாதுல இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதவி அப்படிங்கிற விஷயத்துக்காக பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். செல்ஃப் அசஸ்மெண்ட் அந்த இடத்துல இருக்காது. நம்ம பல விஷயங்களை விட்டு காலில் விழுந்து நிறைய விஷயங்கள் எடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன். டாபிக் மாதிரி எழுதி போயிட்டே இருக்கும். நான் நிறுத்திடுறேன் அந்த டாபிக் அதோட. ஸோ அந்த மாதிரி வரும்போது செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பாடம்னு சொல்ல முடியும். ஒரு டைம் அவங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாமே இருக்காது. ஏன்னா ஒரு கிளைண்ட்டை பாக்குறதும் ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் மார்க்கெட்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்குமே. அதே மாதிரி மார்க்கெட்டிங் யாருக்கெல்லாம் தேவைன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டாபிக். ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்துட்டான், ஒரு உயிர் இந்த பூமியில பிறந்துச்சு அப்படின்னாவே அந்த உயிருக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங் தெரியல அப்படின்னா அந்த உயிர் அவ்வளவுதான், காலி. அது அந்த தன்னுடைய சஸ்டைனபிலிட்டி, தன்னுடைய டெவலப்மெண்ட், க்ரோத் எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேணும். வீட்டுல இருந்து எல்லா இடத்துலயுமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் வரும்போது நான் என்னைய அந்த ஒரு இடத்துல வந்து நான் காமிக்க போறேன், நான் யாருன்னு நான் எம்பசிஸ் பண்ணணும், நான் வந்து என்னைய வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம அசஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடணும். ஒரு தடவை ரிகர்சல் பார்க்கணும். நான் என்னுடைய கம்பெனில வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சோம் 2010. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் நம்ம எடுத்து ரன் பண்ணிட்டு போனோம். ஒரு பீரியட்காக அப்புறம் சில ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு என்ஆர்ஐ பார்ட்னர் அதுல உண்டு. என்ஆர்ஐ பார்ட்னர் வந்து என்னோட மச்சானுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு ஒரு கஸ்டமர்கிட்ட போறதுக்கு முன்னாடியும் நானும் என் மச்சானும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி கேட்டாருன்னா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, நான் அந்த பதிலுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் மட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஓகே டன், நீங்க புடிச்சு போய்க்கோங்க. அதே மாதிரி அவர் பேசுவாரு, நான் கூட சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஆர்ஐடி இதெல்லாம் அப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில எந்திரிச்சு வரும்போது அந்த டீல் முடிக்காம நாங்க எந்திரிச்சு வந்ததே கிடையாது.
இதை வந்து என்ஆர்ஐ பார்ட்னர் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. பரவாயில்ல பிருத்தி, ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கும் நீங்க வந்து ரிகர்ஸ் பார்த்துட்டே போறீங்க அப்படி. இல்ல இது கண்டிப்பா முக்கியம் அப்படின்ட்டு. செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிகர்ஸ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடியும் நம்ம ஒரு ரிகர்ஸ் பண்ணி பார்த்துட்டு போயிடணும். அவன் என்ன கேட்பான், நம்ம என்ன சொல்லணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்படி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் அதில் உள்ள கொஸ்டின் தான் கேட்க போறோம். நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஒண்ணு நமக்கு பதட்டம் இருக்காது. அதையும் மீறி ஒருவேளை கொஸ்டின்ஸ் வந்தாலும் அந்த 10 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ண நம்ம பிரெயின் அந்த 12வது கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கும் ரெடி ஆயிடும். நம்ம ஈஸியா அதால வந்து டேக்கிள் பண்ண முடியும். அதனால அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்ல செல்ஃப் அசஸ்மெண்ட் இல்லாம இருக்கவே கூடாது. இந்த செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே தேவை. ரமேஷ் சார் சொன்னாங்க ஒரு செகண்டும் அப்படின்னாங்க. ஒரு செகண்டும் என்னுடைய வாழ்க்கையில நானே செதுக்குனது அப்படின்னு அஜித் சொல்ற மாதிரி ஒரு செகண்டே நம்ம தான் டிசைட் பண்ணி ஆகணும். எந்த நேரத்துல எப்படி நம்ம இருக்க போறோம், இதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் வேணும், எது இருந்தா நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த டாபிக் பொறுத்த மட்டும் நான் ஒரு பெஸ்ட் செல்ஃப் எவாலுவேஷன் டூல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு அதை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம எப்பவுமே நான் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு நான் இருக்கும். அந்த நானை நீங்க சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வாழ்க்கையில நம்ம முன்னேறதும் சரி, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அடிபடுறதும் சரி, இது ரெண்டுக்குமே இந்த நான் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவேன் நான். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நான் கேள்வி கேட்கணும். இன்னொன்னு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது 2 கேள்வியுமே கேட்கணும். ஏன் செய்யக்கூடாது இல்ல செய்யணும், ரெண்டு பக்கமும் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தாதான் ஏன் நம்ம பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியும். அந்த நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூ வெர்சஸ் யூ. உங்களுக்கு எதிராக நீங்க தான் நிற்க முடியும், நின்று போராடுறது மாதிரி ஒரு தருணம் அது. யூ வெர்சஸ் யூ வில் ஆல்வேஸ் பி யுவர் பிக்கெஸ்ட் ஃபைட். அது ஒரு பிக்கெஸ்ட் ஃபைட்டா இருக்கணும். காம்படிட்டர் அப்படிங்கிறது வெளில தேடக்கூடாது. நமக்கு நாமே காம்படிட்டர். நான் வந்து ஒரு நேத்து வந்து ஒரு சாதனை செஞ்சிருந்தேன்னா அந்த சாதனையை முறியடிக்கிறது நானா தான் இருக்கணும். எப்படி அதை விட பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். இப்படி யோசிச்சுட்டு போகும்போது மட்டும்தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இதுக்காக ஆரம்பிக்க போறோம், இதனால இதுக்கு நம்ம பண்ணணும், இந்த விஷயத்துல நான் இப்படிதான் பண்ணணும்னு முடிவிட்டு இருப்போம். நிறைய தவறுகள் பண்றதும் உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை தவறுகள் பண்றது நம்மளுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் குட், என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதெல்லாம் குட்டா இருக்கு அப்படிங்கிறது எடுத்து, எதெல்லாம் பேட், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன தெரிஞ்சுட்டேனோ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி பேட் அக்லி பார்ட் இது வந்து ரொம்ப ஒஸ்ட்பா, இந்த லெவலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு சக்சஸா இருக்கும். அது வந்து என்னுடைய பெஸ்டா கொடுக்க முடியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்க மட்டும் தான் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்ல முடியும், நல்ல அட்வைசர் சொல்ல முடியும். யூ ஆர் த பெஸ்ட் டாக்டர் ஃபார் யூ அடிக்கடி சொல்வேன். யூ ஆர் த பெஸ்ட் அட்வைசர் ஃபார் யூ, யூ ஆர் த பெஸ்ட் ட்ரெயினர் ஃபார் யூ. ஒரு ட்ரெயினர்ஸ்க்கு வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதான். நீங்க என்ன ப்ரோக்ராம், நீங்க என்ன ஒரு சின்ன ஈவெண்டா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நீங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா நினைச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த லெவல் போயிடுவீங்க. அந்த யூ வெர்சஸ் யூ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே எல்லா நேரத்திலையுமே கண்டிப்பா வேணும். இப்ப இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஒரு சின்ன வயது ஞாபகங்கள் எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஞாபகம் இருந்ததுன்னா அதை நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சேரி பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, ஏன்னா அங்கதான் அவங்க ஃப்ரீடம் இருக்கும். ஒரு சேரி பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, ஒரு குழந்தைய பாக்குறீங்க அந்த சேரியில. அந்த குழந்தை எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க யாராவது ஒரு மனக்கண்ணுல சொல்ல முடியுமா? ஒரு சேரி பகுதி போயிருக்கீங்க, காலையில அதிகாலையில ஒரு 7:30 மணின்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சிட்டாங்க, சரி ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ரைட்டா? அங்க வந்து குழந்தைகள் எப்படி இருப்பாங்க யாராவது பாத்திருக்கீங்களா? ட்ரெஸ் இல்லாம எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. ஓகே சார், சூப்பர். அப்புறம் சார் குழந்தை வீட்டு எதுக்கு திணையில ஆடிட்டு இருப்பாங்க சார். எஸ், திணையில ஆடிட்டு இருப்பாங்க. சூப்பர் சார், சூப்பர். வேற சார்? காலை கடன் தான் முடிச்சிட்டு இருப்பாங்க சார். எக்ஸலன்ட் சார், தெளிவா சொல்லிட்டீங்க, தெளிவா சொல்லிட்டீங்க. எஸ் சார். சார் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இருக்கு. சேரி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இல்லாத நிறைய நாளும் டாய்லெட்ஸ் இல்லாத ஊர்ல இருந்திருக்கேன். அப்படிதான் நான் ஆரம்ப காலம் அப்படிதான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு வெக்கம், ஒரு கூச்சம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு எங்க வேணா டாய்லெட் போவாங்க. அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, அவ்வளவு அழுக்கா இருப்பாங்க. மூக்குல வந்து அந்த மூக்கு சிந்தாம அப்படி ஓடிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அக்லி பார்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் அக்லி பார்ட், இட் இஸ் அ ஹியூமன் நேச்சர் பார்ட். ஒரு ஹியூமனோட
இயற்கையான ஒரு 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 மனிதன் வந்து இப்படித்தான் இருப்பான். அது வந்து நம்ம யாரும் வந்து நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இயற்கையை படைச்ச கடவுள் வந்து கண்டிப்பா புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ரொம்ப புத்திசாலி கடவுள். நம்ம எல்லாத்தையும் விட புத்திசாலி. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அவர் தான் படைச்சிருக்காரு. ஸோ ஒரு அக்லி பார்ட் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அது அக்லி பார்ட் கிடையாது. இட் இஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன். ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேட், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, எது பேட் எது அக்லி, ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் பேட்பா பண்ணாத அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தை எதெல்லாம் குட் அப்படின்னு கேட்குதோ கேட்கலையோ அந்த குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் குட் பார்ட் அப்படின்னு சொல்றோம். அங்கிள் வந்து நீ வந்து ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இப்ப பேர் சொல்லி கூப்பிடாத, அங்கிள் வந்து மாமான்னு தான் கூப்பிடணும். உறவு முறையை சொல்லி ராமச்சந்திரன் மாமா, திருநாக மாமா, குமார் மாமா பேர் சொல்லி தான் பண்ணி கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் ஒரு பீரியட்ல. சோ அந்த குழந்தை கத்துக்கிட்டு எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம என்ன நல்லா பண்ணா நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணி அந்த பெஸ்ட் அப்படிங்கறத அந்த குழந்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. சில இடங்கள்ல சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையோட நாளாக நாளாக அந்த குழந்தை பெருசாகும் போது தன்னுடைய அறிவு முதிர்ச்சி, படிப்பு, கல்வித்தரம் பல விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு தி பெஸ்ட் அப்படிங்கறத வந்து அந்த குழந்தை கொடுக்க முயற்சி பண்ணுது. அந்த குழந்தை தி பெஸ்ட் சொல்ல முடியும். யாரெல்லாம் அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே குட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துட்டு அந்த கேட்டகரியில தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாமே தான் சமூகத்துல மிகப்பெரிய ஆட்களை நம்ம பாக்குறோம். பேட் அண்ட் அக்லி அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் மனதிலையும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பேட் ஷேப் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு அக்லி பார்ட் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது இட் இஸ் அ நேச்சர், ஹியூமன் நேச்சர். அதுதான் அவங்க வந்து அந்த குட் எது பெஸ்ட் எது குட் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு அந்த பரிணமிக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் நான் அதை பாக்குறேன், தலைப்பு பாக்குறேன். சரி, இந்த படம் வந்து ஆளவந்தான் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பழைய ஆட்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆளவந்தான் படம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு சார்? டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா இந்த படத்தோட டயலாக்? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எஸ் சார், சிவபாரன் சாரா? சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலன்ட் சார். அடுத்த வார்த்தை சார். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். நந்தகுமாரா நாளை மிருகம் கொள்வாயா? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் அது மாதிரி ஒரு நல்ல அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டை முயற்சி பண்ணி அந்த பாட்டை எடுத்து பின்னாடி வச்சிருக்கேன். எனக்கு பிளே பண்ண முடியாது, எனக்கு எப்பவுமே ஆடியோ வர்றது இல்லை. அதனால அதுல நான் முயற்சி பண்ணல, அப்படி விட்டுட்டேன். நான் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால அதை பத்தி நான் ஒன்று பார்க்கலாம் விட்டுட்டேன். ரொம்ப அருமையான பாட்டு. உள்ளே மிருகம் வெளியே கடவுள், விளங்க முடியா கவிதை நான் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் பேசுவாரு. எல்லா மனிதனும் இப்படிதான். நிறைய கவுன்சிலிங்ஸ் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மகிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி தோணுது சார். அவன் ரொம்ப நேரம் உட்காந்து பேசினா அவன் தன்னை உடைச்சு வெளியில வருவான். அப்போ வந்து சார் எனக்கு இந்த மாதிரி தோணுது சார், நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் சார் தோணுது, நான் ஒரு பையனை பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தான் தோணுது, நான் ஒரு பெரியவங்களை பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தான் சார் தோணுது அப்படிமா. அப்ப நம்ம சொல்லுவோம், உனக்கு இல்லடா, இந்த உலகத்துல மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாதாரணமான எண்ணங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப குவைட் நேச்சர். அப்படியா சார்? திருப்பி ஒரு கேட்பான், சார் உங்களுக்கும் அப்படிதான் தோணுமா, நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எல்லாருமே அப்படிதான்டா, மனிதனா இருந்தான்னா எல்லாத்துக்குமே அந்த வக்ர புத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்ப அதை எப்படி சரி பண்ணலாம்? எஸ், அது கேளு, அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா நம்ம சொல்லுவோம் பசங்களுக்கு. அது உன்னுடைய கல்ச்சர். நீ எப்படி இருந்தா அந்த சொசைட்டி உன்னை எதிர்பார்க்கும், உன் சொசைட்டி எப்படி இந்த எதிர்பார்க்குது, நீ சொசைட்டில எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நீ வந்து உனக்குன்னு ஒரு இடத்த நீ வந்து தக்க வச்சுக்க முடியும், உன்னை இந்த சொசைட்டி பாராட்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிதான் இதெல்லாம் இருந்து நீ வெளியில வரணும் ராஜா அப்படின்ட்டு. யாரெல்லாம் பெஸ்ட் பிரிட்டண்டர், யாரெல்லாம் பெஸ்ட் நடிகர்களோ அவங்க மட்டும்தான் அந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல சஸ்டெயின் பண்ண முடியும். என்ன கேட்டா நிறைய விஷயங்கள் மனசுல உள்ளதை நான் அப்படி பேசிடுவேன் சார் அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மனசுல உள்ளவங்க அப்படி பேசுறதெல்லாம் அடி வாங்குவாங்க நிறைய இடத்துல அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. நான் என் மனசுல நினைச்சிருக்கிற விஷயத்த நான் காரியம் சாதிக்கணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா அதை எப்படி பாலிஷ்டா சொல்லி எந்த இடத்துல என்ன மாதிரி பேசி அதுக்கான அப்ரூவலை வாங்கி அதுக்கப்புறம் நீங்க அந்த பேட் ஷேப் அக்லி பார்ட் நீங்க காமிக்கலாம், அது அதுக்கப்புறம். ஆனா நீங்க முதல்ல சொல்லும் போது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறது அதுல ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த மட்டும் பேட் அப்படின்னா நம்ம வந்து விரும்பத்தகாத விஷயம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அவருடைய பேட் பார்ட் அப்படிங்கிறோம். அக்லி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரசிச்சு கொள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அவனை பிடிக்கல, அவனை விட்டு ஒதுங்கிடுறேன், அவ்வளவுதான். அவனை பிடிக்கலங்கிறதுக்கான அவன் தப்பு பண்ணி அவன் வாழ்க்கையில என்னை விட்டு கழட்டி விடுறான், ஒரு தப்பு தான் நான் பண்றேன், அதனுடைய பேட் ஷேப் சொல்லலாம். அக்லிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பத்தகாத, ரொம்ப ஒரு ஒரு கேவலமான முறையில வந்து அவனை நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது, அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது,
அந்த வக்ர புத்தி தான் நம்ம வந்து அக்லின்னு பொதுவா நம்ம சொல்றோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம ஜென்ரலா எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அக்லி பார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குமே இருக்கணும். அந்த பேட் அப்படிங்கிற விஷயமும் இருக்கணும். இது இல்லாம குட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. சார் இந்த படம் பார்த்துருக்கீங்க சார், தெரியும் இந்த சீன் ஞாபகம் இருக்கா சார் யாருக்காவது? இது ஒரு ஃபேமஸ் தமிழ் படம், விஜயோட படம். இப்போ கூட போட்டாங்க சார், ஞாபகம் இருக்கு சார், பார்த்தேன் சார். எக்ஸலன்ட் சார், நானே எங்க அம்மா பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். இந்த படம்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆணும் வந்து கொதிக்கிற மாதிரி ஒரு சீனா இருக்கும் இந்த படம். தி பெஸ்ட் சீன் ஆஃப் தெரி அப்படின்னு போட்டா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வரும். இது நல்ல ஆடியோ இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால அதை ப்ளே பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணல. ஆக்சுவலி அந்த ஒரு அப்பாவி பெண் வந்து கெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, பொண்ணு அப்ஸ்காண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த மாதிரி அப்புறம் கடைசியில ஒரு பீரியட்ல எடுத்துருவாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் காப்பாத்தி வச்சு இது ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப இதா இருக்கும், பிளட் பாயிலிங்கா இருக்கும். இப்படி இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து பேர்ன் பண்ணிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க. எரிச்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும். அது கேட்கும் போதே அந்த படம், அதாவது ஒரு எப்பவுமே நம்ம படத்துல வந்து நம்ம திரைக்கலைஞர்கள் வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போவாங்க. மக்கள் மனசுல அந்த கொந்தளிப்பு கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு டெப்த், அந்த அக்லி பார்ட் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறத திரைத்துறை ரொம்ப தெளிவா வச்சிருப்பாங்க. அதை காமிச்சாதான் மக்கள் வந்து அந்த வெறி அப்படிங்கிறது வரும். இப்படி பண்ணிட்டானே அவன் யார் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். படம் பார்க்கும் போதே நம்ம எல்லாமே உணர்ச்சிப்பட்டிருப்போம், எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம ஃபேமிலியோட பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு காயத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம கூட வந்து நம்மளுடைய மனைவி மக்கள்லாம் இருக்கும்போது என்னடா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கும். குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல அன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது. இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஆபீசர், போலீஸ் ஆபீசர் விஜய் கேட்பாரு, தன்னுடைய காவலர் அவர்கிட்ட கேட்பாரு, கான்ஸ்டபிள்கிட்ட, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ராஜேந்திரன்? இவனை தட்டி தூக்கி உள்ள போடக்கூடாது, சட்டத்தின்படி பிடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. என்ன சார் சட்டம் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்ட்டு ராஜேந்திரன் சொல்லுவான். டக்குன்னு அவனுக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் நம்மளுடைய ஒரு வருஷத்தோட சம்பளத்தை வந்து 1 மணி நேரம் ஃபீஸா கொடுத்து வக்கீல கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்க சார், ஒரே நாளா வெளில வந்துருவான் அப்படின்ட்டு அந்த டைலாக் சொல்லுவான். வெளில வந்து அப்படியே போயிடுவாங்க, ஆடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவான். சொல்லிட்டு சாரி சார் அப்படிமா ஹையர் அபிஷியல்கிட்ட பேசும்போது அந்த புரோட்டோகால் படி பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு கற்பழிப்புகள் நடக்குது, எவ்வளவு கொடூரங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸ் இன்னைக்கு கூட படிச்சேன் சார் எடுத்து காமிப்பான். ரொம்ப அருமையா நேர்த்தியா அந்த படத்தை வந்து சீன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப கடைசியில விஜய் கேட்பாரு, இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணாம உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க ராஜேந்திரன் சொல்லிட்டு. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? அவனை அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு இந்த பாலத்துக்கு கீழே அப்படியே தொங்க விட்டுருவான் சார். போய் எட்டி பாருங்க பாலத்துக்கு கீழே அப்படிப்பாரு. போய் எட்டி பார்ப்பாரு, அப்படியே அங்க கீழே தொங்கிட்டு இருப்பான் அந்த பரதேசி. அதை பார்த்துட்டு ரொம்ப சார் ரொம்ப ஹாப்பி சார் அப்படிப்பாரு. திரும்பி பார்த்துட்டு டீ சொல்லுங்க ராஜேந்திரன், நிறைய வேலை இருக்குல்ல, வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம், எல்லாரும் வர சொல்லுங்க, ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்ட்டு ஸ்டைலா பேசிட்டு உட்கார்றது. படத்துல அவ்வளவு கிளாப் சீன் அந்த சீன்ல. அதாவது ஒரு தனி மனிதனுக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, அந்த அக்லி பார்ட், அந்த பேட் பார்ட். ஒரு கொலை செய்யக்கூடாது, ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு பொண்ணை வந்து இப்படி சீரழிச்சவனை வந்து நமக்கு வந்து, அதாவது உணர்வுகளே இல்லாத ஒரு மனிதன், உணர்வுகள் குறைந்த ஒரு மனிதனா இருந்தா கூட அப்படி துடிக்கும், நமக்கு விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல வந்து செதிலா பேசணும். நம்ம நிறைய பேர் வார்த்தைகள் பேசுவோம், சார் எங்களுக்கு கிடைச்சா நான் பிரிச்சு மேஞ்சிடுவோம் சார் அப்படிமோ, எங்களுக்கு கிடைச்சா துண்டு துண்டா விட்டுருவோம் சார். அப்ப நீங்க பேசும்போது என்ன இவ்வளவு படிச்சிருக்காரு, துண்டு துண்டா விட்டிருவேங்கிறாரு, செதிலா பேத்துருவேங்காரு, இவர் வந்து என்ன ஒரு காட்டுமரண்டியா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவே இப்ப இருக்கு, எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க, ட்ரெயினர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, எப்படி வந்து ஒருத்தனை ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. மானம், மரியாதை, சூடு, வெக்கம் எதுவுமே இல்லாத ஒருத்தனை கொண்டாந்து நான் ஆபீஸ்ல எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதுதான், எதுவுமே இருக்கக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு முக்கியமான சூழ்நிலை வரும்போது அவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான், அவன் பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துருப்பான். நீங்க தானே சார் ஸ்ட்ரெஸ் இருக்கிற பேர்ல ஸ்ட்ரெஸ் பூரா எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. நான் நாளைக்கு ஆபீஸ்ல ஒருத்தன் பூந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், பிள்ளைங்களை கை பிடிச்சிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். ஸ்ட்ரெஸ் இருக்குதான் சார் செய்யும், நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தோட பொறுப்பு நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்ப ரீசெண்ட் விஷயம் நண்பர்கள், இதை வந்து நம்ம யாராலும் மறக்க முடியாது. சொல்றதுக்கே வந்து வாய் கூசுது, நினைச்சு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல பேசக்கூடிய மிகப்பெரிய டாபிக் பகல்காம் அட்டாக். இந்த பகல்காம் அட்டாக் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒரு கண்ணை மூடி எனக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, நீங்க அந்த பகல்காம் அட்டாக்ல கனவுலையும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்குமே எதிரியா இருந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. ஒருவேளை நாம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா, நாம அந்த இடத்துல இருக்கோம், கன் பாயிண்டா நம்ம மிரட்டுறாங்க, என்ன சார் பண்ணிருப்பீங்க?
சார் பயந்துட்டீங்களா சொன்ன உடனே? சார் இல்ல குமரேசன் நம்ம பேசுறேன். அந்த இடத்துல காப்பாற்றும் இடத்துல இருந்தா மன்னிக்கணும். சொல்லுங்க அருணகிரி சார். சார் முடிந்தவரை போராடுவோம் சார். எக்ஸலன்ட் சார். முடிஞ்ச வரை போராடுவோம். சூப்பர் சார். அருமையான வார்த்தை சார் அது. போராடுவதற்கான வாய்ப்பே இருக்க போறது இல்லைங்க. காரணம் என்னன்னா மாபெரும் கொலைபாதகத்தை செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவன்கிட்ட அங்க போராடினா எப்படியா இருந்தாலும் நமக்கு மரணம் தான். அதுல ஒன்றும் நோ டவுட்டு. இருந்தாலும் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டாமல் அங்கிருந்து வீழ்வது வந்து நமக்கு நம்ம சொல்லவும் இல்லையா, நம்மளுடைய மானத்தமிழர்களுக்கு நம்ம தனி மனித குணத்துக்கு இழுக்குன்றது. அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா சார். போராடி விட்டு சேர்த்திருக்கணும். சத்தம் காட்டாம ஒரு குண்டு வாங்கி கொண்டு சாவதை விட போராடி விட்டு சாவது எவ்வளவு. கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சார் நான் பிராக்டிக்கலா ஒரு விஷயங்கள் இதுல பகிர்ந்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அங்க ரெக்ரியேஷன் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருக்கோம். பட் அத இந்த மாதிரி விஷயத்த பிளான் பண்ணவங்க ஒரு மாசமா திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஆஸ் எ ஃபேமிலியா நான் போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட அந்த இடத்துல இருந்து எப்படி சேஃபா காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் முன்னிடப்பா இருக்கும்ன்றது தான் என்னோட ஓப்பனான ஆன்சரா நினைக்கிறேன். கரெக்ட் சார். கண்டிப்பா கரெக்ட் சார். அது நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். அது கரெக்ட். உண்மையாதான் ஆள் மனதில தான் இருக்கும். ஃபேமிலியோட எப்படி தப்பிக்க முடியும்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி நம்ம நற்புலில் வந்து அன்பார்ச்சுனேட்லி யங்ஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. சார் நான் இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் சூப்பர். நான் சொல்ல வரல, எல்லாரும் பேசுறாங்க. சார் என்ன மறந்துட்டீங்களே சார். ரொம்ப எங்க சார் எல்லாரும் பேச வந்ததுனால நான் வந்து எல்லாருக்கும் வழி கொடுத்துட்டேன் மூத்தவர்களுக்கு. 10 வருஷமா நானும் என் கடையை சிங்கப்பூர்ல தான் சார் நடத்திட்டு இருக்கேன். நானும் தான் சார். ரைட் சார். எல்லாரும் சொன்ன ஆன்சருக்கு முரண்பாடாக நான் சொல்ல. அதாவது ஃபேமிலியாக போயிருந்தால் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பேன். அட் எ சேம் டைம் என்னோடய ஃபேமிலி மாதிரி அங்கேயும் ப்ராக்டிக்கலாக என் மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன். இது அவை அரங்கத்துக்காக நான் பேசல. என்ன மாதிரி என்னோடய ஃபேமிலி மாதிரி மற்ற ஃபேமிலியும் இருக்குது, அதை காப்பாற்றணும்னு நினப்பேன். தனியாக போயிருந்தேன்னா இன்னும் சூப்பராக சொல்லணுன்னா, ஒன்று அடித்து அவனுங்களை சாவடிச்சிருப்பேன், இல்லைன்னா நான் செத்து இருந்திருப்பேன். ரெண்டுத்துல ஒன்று நடந்திருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். நானும் வழிமொழிகிறேன். தனியா போயிருந்தா நம்மளோட சிச்சுவேஷன் வேற. நான் ஃபேமிலியா இருக்கிறதுனால சொன்னேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். என்னுடைய கருத்து அதுதான். ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா சார் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த மரத்தமிழன் அப்படின்ட்டு நம்ம சார் சொன்னாரு. வேறு நம்ம லட்சுமி நாராயண் சார் சொன்னாரு மரத்தமிழன், அந்த தமிழனுடைய குணம் வீர தமிழன் அப்படின்னாங்க. கரெக்ட். அது தமிழனுக்கு மட்டுமே இல்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீரியட்ல இருக்கும். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது மேஜர் மதன் குமாரோட வீடியோ நான் கேட்டுட்டு இருந்தேன். தொடர்ந்து அவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் யூடியூப்ல. அவர் சொன்ன ஃபைட்டிங் ஸ்பிரிட் எங்க போச்சு அப்படின்னு கேட்டார். இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எங்க போச்சு சார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற 45-50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே கபடி விளையாண்டுருப்போம் சார் வாழ்க்கையில. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு கபடினா என்னன்னே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து இதுல ஆக்சுவலி டிஜிட்டல் கபடி விளையாண்டுட்டு இருப்பாங்களோ இல்லையா, பிசிக்கலா கபடி விளையாட தெரியாது. ஒரு தனி மனிதன் நம்ம மல்லு கட்டுறதுனா எப்படி பிடிக்கணும்னு, எப்படி அவன் மேல ஜம்ப் பண்ணி அவனை பிடிக்கணும், எப்படி அவனை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதனை வேட்டையாடக்கூடிய தன்மையெல்லாம் இருந்தது. ஜம்ப் பண்ணி அப்படி நான் சொல்லுவாங்க, கிராமத்துல பேசுவாங்க, எங்கிட்ட மட்டும் அவன் பேசியிருக்கணும், பாஞ்சு அவன் குதவிலையை கடிச்சிருப்பான் அப்படிம்பாங்க, புடிச்சு கடிச்சிருவேன் அப்படிம்பாங்க. அதான் தட் இஸ் மனிதன் அப்படிங்கிறது வந்து எப்ப மிருகமாகறான் அப்படிங்கிற போது இப்ப பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஒவ்வாம ஒரு விஷயம் வருது. என்னுடைய பாதுகாப்புங்கிறத தாண்டி என் குடும்பத்தோட பாதுகாப்பு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. என் குடும்பத்தோட நான் போயிருந்தேன்னா நிலைமை வேற சார் இருந்திருப்பேன். ஆனா நான் தனியா போயிருந்தேன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரொம்ப கேடுகட்ட ஒரு ஈனப்பிறவிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. கெஞ்சி கூத்தாடி என் ஃபேமிலியை விட்டுருன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. அது பண்றதையும் பண்ணிட்டு நீ போய் உன்னுடைய பிரைம் மினிஸ்டர் மூடிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வக்ரம் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ஆம்பளத்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ கிராமத்துல சிக்கியிருக்கணும், தமிழ்நாட்டுல ஏதாவது கிராமத்துல சிக்கியிருக்கணும், உன் கண்ணெல்லாம் பீஸ் ஆக்கியிருப்பான், தூக்கி போட்டுருப்பான். அந்த அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 5 பேர் 10 பேர் இருக்கும்போது அவன் ஒரே டைம்ல ஜம்ப் பண்ணும்போது ஒரு புல்லட் யாராவது ஒருத்தர் தான் ஷூட் பண்ணும். 5 பேர் ஜம்ப் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கன்னையா நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும். ஒரு கன்னை கேப்சர் பண்ணா மீதி உள்ள 3 பேரை போட்டுறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கும். ஆப்ரேட் பண்ண தெரியுதோ தெரியலையோ அதை யூஸ் பண்ண பார்க்கணும். அந்த ஒரு எண்ணம் நம்ம மக்களுக்கு உண்டு. ஆனா
ஃபேமிலியோட ரமேஷ் சார் சொன்னது ஃபேமிலியோட போயிருக்கும் போது அந்த சுச்சுவேஷன்ல அது தோணவே தோணாது. இந்த மாதிரி ஒரு நடக்குமா அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பியூர்லி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறதுனால இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள போயிட்டோம்னா விஷயம் தெரிஞ்சு ஆர்மி வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அந்த 15 மினிட்ஸ் அவர் பிளே ஏரியான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஒரு கோழைத்தனமான விஷயம். பதிலடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயின் வந்து எந்த செகண்ட் என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. திவாலாகிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி இது. உலகம் பூரா தீவிரவாதத்தை விதைக்கிறது தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. அதுக்கான பெயின் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நம்ம அதை கொடுப்போம். அடுத்து அங்கங்க நம்ம போக வேண்டாம். எல்லை தாண்டிலாம் போக வேண்டாம். இங்க லோக்கல்ல இந்த பரதேசி பேர் சொல்றதுக்கு எனக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை. அதான் பேர் நான் சொல்ல விரும்பல. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்குமே அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது. என்னமோ அவனை பிடிச்சி கவர்மெண்ட்ல அடிச்சு கையை காலெல்லாம் உடைச்சு உள்ளதுக்கு போட்டாங்க அப்படின்னு எல்லாம் கட்டு, எல்லாம் வேஷம், எல்லாம் ஃப்ராடு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் யார் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த கார் யாருது, சார் யாருதுன்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கார் ஒரு பக்கம் அந்த ஈஸியால நடந்த கார் யாருதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல சார் யாருதுன்னு கேட்டாங்க. ஒன்னும் தெரியாது. அவ்வளவுதான். மக்கள் திருப்பியும் அதே கட்சிக்கு ஓட்டு போட்டு அதே கட்சி மேல கொண்டு வந்து முக்கியமா இவனுக்கு எம்பி சீட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது ஜெயிக்க வச்சிருவாங்க மக்கள். கண்டிப்பா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க சார் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபயர் இருந்தது சார், பவர் இருந்தது சார். அந்த ஃபயர் தான் அவங்க பவரை காமிச்சது. நம்ம காலத்துல ஃபைட் பண்ணிருப்போம், நிறைய ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிருப்போம். இப்ப ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் பண்றதே கிடையாது. ஏன் எதனால சார் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் பண்றதுல நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் சார். நானும் என்ன காரணம்ட்டு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல அத்தனை கிரவுண்ட் இருக்கும் சார், பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப பிளே கிரவுண்டே இல்லாத ஸ்கூல்ஸ், அப்பார்ட்மெண்ட்ல ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான் சார். நான் ஸ்கூல் நடத்தணும்னு நினைச்சேன்னா அண்ணா நகர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் ரெண்டுக்கு எடுத்து ஸ்கூல் நடத்தலாம். ஒருத்தரும் கேட்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி பேசுறாங்க சார், கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி ராம்நாட்ல மேன்ஷன்ல தான் நடத்தினாங்க. எனக்கு நல்லா தெரியும். கிட்ட 2 வருஷம் மேன்ஷன் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி கட்டி தனியா போயிட்டாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸும் கிடையாது, எத்திக்ஸும் கிடையாது, பிளே ஏரியா கிடையாது. ஸோ அந்த ஒரு ஜோஷ் கிடையாது, விளையாடணுங்கிற எண்ணம் கிடையாது, கபடி கிடையாது, ஃபுட்பால் கிடையாது, வாலிபால் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப தன்னம்பிக்கை எங்கிறது வரும்? ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட பையன் சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் டக்குனு போய் சூசைட் பண்ணிக்கிறான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த பொண்ணை விட்டு ஓடினானே இந்த பரதேசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாரா பண்ணிருப்போமா சார்? நம்ம நண்பனா இருந்தாலும் விட்டு ஓட மாட்டோம். நம்ம விரும்பக்கூடிய பொண்ணு, நம்ம காதலிக்கிற பொண்ணு அவன் பிடிச்சி வச்சுட்டு நீ என்ன போடா அப்படின்னு சொன்னா நம்ம போயிருப்போமா? நம்ம உயிரை விட்டாலும் விடுவோம், நம்ம போயிருப்போமா? நம்ம என்ன ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம். ஏன் ஓடனா? சுச்சுவேஷன் ஓகே, நீ ஓடினா கூட போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துருக்கணுமா இல்லையா? ஒரு சீனும் இல்ல அந்த இடத்துல. அது என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணும் புரியல. பிளஸ் இது நாட் அ சிங்கிள் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் மட்டும் நடக்கல. அவன்கிட்ட கேட்டா இது அவனுடைய ஹேபிட்டுவல் அஃபெண்டரா அவன் இருக்கான். இதே மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஃபயர் இருக்குன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தமா ஃபயரே இல்ல, ஒரு ஸ்ட்ரைக்கும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அதனால இவர் பேசி ஸ்ட்ரைக்கை தூண்டி விடுறாருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பழைய விஷயம். இதை பேசணும்னா மக்கள் வந்து ரோட்ல வந்து போராட போறது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த ஃபயரை வந்து ரொம்ப சூப்பரா தூக்கிருக்காங்க ஆட்சியாளர்கள். இது 75 வருஷம் உழைப்பு சார். இந்த ஆட்சியாளரோட 75 வருஷம் உழைப்பு. இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வளர்க்கறதுனாலதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பகல்காம் அட்டாக்னு போயிருக்கும் போது அவங்களை அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையில வித்தியாசமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்லி பார்ட் அப்படிங்கறத மறந்துடுறாங்க, இந்த பேட் பார்ட் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. நல்லவனாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல விஷயத்த நீங்க எம்பசைஸ் பண்ணணும், நல்லவன் வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க கெட்ட புத்தியை காமிச்சுதான் ஆகணும். நீங்க ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா நடந்தா மட்டும்தான் நீங்க வெளில வர முடியும். ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிடறேன், டைம் இல்ல. துரோணாச்சாரியார் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். துரோணாச்சாரியார், பரசுராமர் 2 பேரும் கேள்விப்படும்போது ஏதாவது ஞாபகம் வருதா சார்? துரோணாச்சாரியார், பரசுராமர் இவங்க எல்லாம் கேள்விப்படும்போது ஞாபகம் வருமே சார்? ஏகலை நல்ல துரோணாச்சாரியருடைய குரு பரசுராமர் சார். பரசுராமர் தான் துரோணருக்கு குரு. சூப்பர் சார். சரி, இவங்க எல்லாருமே ஏகலைவன் வந்து மானசீக குரு அப்படின்னு ஒரு பொம்மையை வச்சு அவரை வச்சு இது கத்துக்கிட்ட மாதிரி. ஏகலைவன் கரெக்ட் சார். ஏகலைவனோட கட்டை விரலை அவர் கத்துக்கிட்டதுக்காக பெறுவார் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு ரொம்ப துரோகமான ஒரு விஷயம். யாருமே வந்து துரோணாச்சாரியார் வந்து நீ துரோணாச்சாரியருக்கு கடைசி நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லும் போது சொல்லுவாரு நீ என்ன தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து அன்னைக்கு ஒரு இதா வச்சிருந்தாங்க, யாருக்கு கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு விதம், உயர்ந்த குலத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாமே இப்ப அடிபட்டு போச்சு, காணாம போச்சு. காலம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த மாதிரி சொசைட்டில தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்து யாராவது தவறான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா அதை உடச்சு நீங்க வெளில கொண்டு வரும். நீ கல்வி எல்லாத்துக்கும் நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிளட் பாயிலிங்கா இருக்கும். அதப்படி மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் கல்வினா அப்ப கீழே உள்ளவங்க கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த பிரச்சனை தான் அதுல மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கும்.
மன்னர்களுக்கு கொடுப்பேன், உயர்ந்த ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏகலைவன் கட்டவரில் வாங்கினதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அது வந்து கிருஷ்ண பரமாத்தா அவருக்கு சொல்ற விஷயம் அதான், துரோணருக்கு அதை சொல்ல விஷயம் தான், நீ வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு. என்னுடைய சிஷ்யன் வந்து அர்ஜுனன் தான் உலகத்துல மிகச்சிறந்த வில்லாளனா இருக்கணும்னு ஒரு அற்ப எண்ணத்துக்காக, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம யாருமே அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பண்ணவர் துரோணர். துரோகர் தான் அடிக்கடி நிறைய ரொமான்ஸ்ல நான் ரீட் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி அசோத்தாமன் என்ன பண்ணா அப்படிங்கிறது தெரியும். அபிமன்யுவோட வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டவரோட வாரிசு ஒண்ணு கூட மிஞ்சக்கூடாதுன்னு சொல்லி அபிமன்யு ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த கருவை வந்து சதிச்சது, பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி சதிச்சது. பிரம்மாஸ்திரம்ங்கிறது இட் இஸ் நியூக்ளியர் பவர்னு நினைச்சுக்கோங்க நண்பர்களே. அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை வச்சு ஒரு குழந்தையோட கருவை சதிக்க நினைச்சது. இன்னைக்கும் வந்து அவன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த பூமியில அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இந்த பூமி அழிகிற வரைக்கும் நீ இருப்ப அப்படிங்கிறது அவனுடைய சாபம். உடம்புல நிறைய புண்களோட அந்த காயத்தோட இன்னைக்கும் வந்து கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுறோம் சார். பீஸ்மர் பிதாமகன் அவர் எவ்வளவு தப்புனாருன்னு தெரியும். முள்படுக்கையில ஏன் அவரை படுக்க வச்சிருந்தாங்க? அவர் நினைச்ச நேரத்துல அவருக்கு சாவு வரணும் அப்படிங்கறத வரம் வாங்கி ஒருத்தர் ஒரு மகா பிறவி. அவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாருக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாஞ்சாலி துயிலெறியும் போது அவர் வந்து மௌனம் காத்தது அப்படிங்கிற விஷயம். அவர் அரியணைக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு அடிக்கடி அவர் தப்பு தான் பண்ணிருப்பாரு. அரியணை கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிறதுனால ஒரு இன்எஃபிஷியன்ட் மன்னர்களை வந்து உள்ள கொண்டு வரது ஒரு ரெடியா இருந்தார். ஆனா அது கிடையாது. மன்னர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, மக்கள் நலன் வரும்போது யாரு கொடுத்த சத்தியம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, என்னுடைய மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமை இருந்து நீதியை நான் காப்பாற்றணும், தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தாருன்னா பீஸ்மெண்ட் நம்ம மனசுல நின்றுப்பாரு. பீஸ்மெண்ட்டை பிடிக்காத சில குணங்களை நமக்கு அதுவும் நிறைய இடங்கள்ல மௌனம் காத்துது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம். அன்னைக்கு இருந்த ஒரு அக்லி ஷேப் இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு இருந்த பேட் ஷேப் இன்னைக்கு கிடையாது. எல்லாமே கூட்டு அப்படிங்கிற செய்திக்கு நடந்துட்டு இருக்கோம். கலாமோட சாதனைகள் என்னன்னு உத்தரவிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம், அந்த கால் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கால் பொறுத்துறதுல கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட் இருந்த செயற்கை காலை வந்து 350 கிராமா நான் குறைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் பண்ண மிசைல் மேன் அப்படிங்கிறது உலகம் பூரா அவருக்கு தெரியும். அவர் எதையுமே சாதனையா சொல்லல. அந்த குழந்தைங்களுக்கு அவர் பண்ண அந்த சின்ன விஷயத்தான் அவர் சாதனையா சொன்ன. சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம் அது. அதாவது யூஸ் ஆஃப் கிளாஸ் ஃபில்டு பாலிப்ரோபிலின் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட், அதாவது மிசைல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அதை யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்த அந்த கால், செயற்கை காலை தான் அவர் மிகப்பெரிய விஷயமா சொல்லியிருந்தாரு. கடைசியா நான் சொல்லக்கூடியது டீமுக்கு ஒரு விஷயம் தான், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் ஓன் தாட்ஸ். ரூமியோட கருத்து இது. அதாவது உங்களுடைய நம்ம எல்லாமே நம்மளே வந்து நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சுக்குவோம். நம்ம எங்க அந்த தீவிரவாதி வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம போனா நம்மளையும் கூட்டுருவோம் அப்படின்ட்டு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ முதல்ல மைண்ட் நினைக்கும், அதை செஞ்சிருங்க அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணும்போது லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு நினைப்போம். லாஸ் ஆனா பரவாயில்ல, நம்ம அதை விட்டு வெளில வரலாம். வெளில வரைக்கும் நம்ம முயற்சி பார்ப்போம். தொடர்ந்து போராடிட்டு இருக்கணும். push yourself because no one else is going to do it for you. யாருமே உனக்காக பண்ண போறது இல்லை. நீங்க புஷ் பண்ணி எடுத்துட்டு போனா மட்டும்தான் நீங்க அடுத்த லெவல் போக முடியும். if you want fly first love yourself. முதல்ல உங்களை விரும்பினா மட்டும்தான் நீங்க மேல பறக்க முடியும், அடுத்த லெவல் போக முடியும். அக்லி அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் மனதில் நம்ம எல்லாருமே இருக்கும். அதை வச்சுட்டு பேட் அப்படிங்கிற விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சு எதை வெளியில காட்டணுமோ, குட் அப்படிங்கிற விஷயம், பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளில காமிச்சு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கும் போது நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். 6 ஆயிடுச்சு சார். 6 மினிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நோ இஷ்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கின இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் வழங்க லக்ஷ்மி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குட் பேட் அக்லி இந்த மாதத்திற்கான தலைப்பில் இன்று பயிற்சி நமக்கு சிறப்பாக வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பின்னூட்டத்திற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நண்பரை பற்றிய ஒரு அறிமுக நேரம் இது. தொடர்ந்து நமது தளத்தில் எனது அன்பின் அழைப்பிற்கேற்ப இணைந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இந்த தளம் சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்க காரணமாக இருக்கக்கூடிய இவர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தை தனது பிறப்பிடமாக கொண்டவர். ஒரு முன்மாதிரி ஆசிரியரான கணேசன் அவர்களின் மூத்த மகனான இவர் அவருடைய தந்தையார் கணேசன் அவர்களால் செதுக்கப்பட்டவர். உங்களுக்கான ரோல் மாடல் யார் என்று கேட்டால் அவர் முதலில் குறிப்பிடுவது அவர் தந்தையரை மட்டுமே.
தாயார் அவர்களும் ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்த இவர் குடும்பத்தில் நிறைய ஆசிரியர்கள் உண்டு. இவருடைய மனைவியும் ஒரு கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பணியாற்றியிருக்கிறார். மகன் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் 3ஆம் ஆண்டு மாணவராக பயின்று வருகின்றார். டிகிரி முடித்துவிட்டு குறிப்பாக சோழவந்தான், மதுரை மாவட்டம் சோழவந்தான் விவேகானந்தா கல்லூரியில் படித்ததை இன்றும் பெருமையாக கூறுவார். அந்த அளவுக்கு அவருடைய கல்லூரி அவரை மிகவும் அருமையாக செதுக்கி இருக்கின்றது. ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு பெயர் பெற்ற பள்ளியில் பயின்ற அவர் எந்த ஒரு விஷயத்தையும் குட் பேட் அக்லி என்ற அளவிலேயே சீர்தூக்கி பார்த்துவிட்டே அவர் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதனை அவருடைய பழகி கொண்டிருக்கின்ற எனக்கு நன்றாக தெரியும். கல்லூரியில் பயின்று முடித்தவுடன் ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ப்ரொமோஷனில் துவங்கிய அவருடைய வாழ்க்கை இன்றளவும் ப்ராப்பர்ட்டி சேல்ஸில் ஈடுபட்டு வருகின்றார் மற்றும் இன்சூரன்ஸ் துறையிலும் ஈடுபட்டு வருகின்றார். புல்வார்க் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடின் இயக்குநராக செயலாற்றியவர். ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டியில் 2012 சார்ட்டர் செக்ரட்டரியாக பொறுப்பேற்று 2014 பிரசிடென்டாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக செயல்பட்டவர். சான்றிதழ் பெற்ற ஜேசியின் பயிற்றுனர். தொடர்ந்து பல்வேறு முன்னணி இந்தியன் ஆயில் உட்பட பல முன்னணி நிறுவனங்களில் கோல்கேட், பால்மொழி போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் ட்ரெயினராக பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர். பல கல்லூரி மாணவிகளுக்கு அவருடைய சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கில் அவர்களை செதுக்கி எடுத்தவர். இப்படி பல அருமையான விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இனிய நண்பர் பிருத்திவிராஜன் கணேசன் அவர்களை அறிமுகம் செய்ததில் நானும் புலரி மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி சார். தேங்க்யூ. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயண் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இன்று எனக்கு திருமண நாள். 21 ஆண்டுகளை முடித்துவிட்டு 22வது ஆண்டில் நானும் எனது துணையாரம் அடி எடுத்து வைக்கின்றோம். சூப்பர் சார், சூப்பர். மில்டன் ராஜசேகர் சார், நீங்கள் அட்மிட் பண்ணீங்க, சொல்லுங்கள். அதான் சார், அது என்னுடைய துணைவியார் புவனேஸ்வரியினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு May 4. நன்றி சார். ஐயா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பிறந்த நாள் என்று 4/5/1953. சூப்பர் சார். லக்ஷ்மி நாராயண் சார் மற்றும் அவங்களோட மனைவி அவர்கள் இருவரின் 22வது ஆண்டு கால அடியெடுப்பு வைப்பு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து மில்டன் ராஜசேகர் சார் அவர்களின் மனைவி புவனேஸ்வரி மேடம் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அடிக்கடி அருணகிரி சார் சொல்லுவாங்க ஆதர்ச நாயகன் அப்படின்னு. நம்ம நற்புலரையின் நாயகன்னு சொல்லலாம் வீரசேகரன் சார் அவர்களுடைய இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சார், நான் வயசு கேட்க மாட்டேன், உங்களுக்கு 18 ஒரு 20 தான் இருக்கும், அப்படியே நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிறோம். உங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய, திருமணநாள் கொண்டாடக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரமேஷ் சார், வித் யுவர் பர்மிஷன், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி நான் முதல்ல ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களோட பர்மிஷனோட நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் சார். எஸ், எப்பொழுதும் நான் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறது உண்டு. ஏன்னா ட்ராவலிங் அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் காலையில் வந்து அப்சர்வேஷன் ஃபுல்லாக பண்ணாலுமே ஃபீட்பேக்ஸ் கொடுக்க முடியாது. பட் இன்றைக்கி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு தூண்டுற மாதிரி ஒரு செஷனாக இருந்துச்சு. சார் சொன்னாங்க அந்த ஃபயர் இல்லை அப்படின்ட்டு. நான் வந்து போட்டுட்டு அன்மியூட் பண்ணி நான் இருக்கேன் யங்ஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு உண்மையான ஒரு யங்ஸ்டராக ஒரு ரத்தம் கொதித்து ஒரு சூடு சொர்ண இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ ஒரு மனுஷனுக்கு, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அக்லி பார்ட் இல்லை, அது இயற்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு இயற்கையாக ஒரு நல்ல மனுஷனாக இன்றைக்கி ஒரு ஃபயரான ஒரு செஷன். ஏன்னா சமீப காலத்தில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாரோட போஸ்ட் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து எந்த அளவு அது தாங்க முடியாமல் வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு.
ஸோ அந்த வகையில் இன்றைக்கி செஷன் வந்து ஒரு பவர் பேக்டு ஃபயரான ஒரு செஷன்னு சொல்லலாம். பவரும் இருந்துச்சு, ஃபயரும் இருந்துச்சு. அடுத்தது ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச வித்தை எனக்கு சொல்ல விரும்பலை, இருந்தாலும் சொன்ன பாயிண்ட்லேருந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் அப்படின்றத பற்றி பேசினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு அது உண்மையாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரில. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், இது ஒரு பெரிய டாப்பிக்கை, அதை நான் ஒரு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வளர்த்துருக்காங்க. அதை சொல்லுவாங்க, நான்ன்றது ஒரு மனுஷனுக்கு வேணும், நான் என்ற அகங்காரம் வேணும். அதை தான் இங்கே சார் வந்து சொன்னாங்கன்னு நான் நம்புகிறேன். மமகாரம் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானுக்கும் மமகாரத்துக்கும் என்ன வித்தியாசம், அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது அகங்காரம். இது என்னுடையது, இது என் வீடு, இது என் பொருள் அப்படின்னு சொல்கிறது மமகாரம். அதுதான் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான்ன்றது ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக செய்வோம் அப்படின்றது யதார்த்தம், உண்மை. அதை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பவரும் அந்த ஃபயரும் இல்லைன்னு சொன்னது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். உலகத்தில் புரட்சி வெடித்ததுன்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளையும் சரி. அது எப்போ புரட்சி வெடித்ததுன்னு எடுத்து பார்த்திங்கன்னா, அந்த நாட்டில் இளைஞர்களின் மக்கள் தொகை அதிகமாக இருந்தபோது மட்டும்தான் புரட்சி வெடித்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சி வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக உலகமே சேர்ந்து இந்திய இளைஞர்களை டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மீடியா மூலயமாவும் சரி, சோஷியல் மீடியா மூலயமாவும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸ் மூலயமாவும் சரி, இளைஞர்களின் எண்ணங்களை சுருக்கி குறுக்கி அதை காலி பண்ணி செயல்படுறதுக்கு உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு மாஃபியா செயல்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சூடு, சொர்ணா, ஃபயர் இதெல்லாம் செத்து போயிடுச்சு இளைஞர்கள் மத்தியில். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியா தான் உலக மக்கள் தொகையில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடு. ஆனால் இன்றைக்கி இளைஞர்களினோட எண்ணிக்கை மட்டும்தான் அதிகமாக இருக்கே தவிர இளைஞர்களோட பவரும் ஃபயரும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது குழந்தைங்களை பற்றி பேசும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ப்ரீச் பண்ணுறோம், உபதேசம் பண்ணுறோம். ஆனால் ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சொல்கிறவங்க எப்படி இருக்குன்னா, பிஃபோர் யூ ப்ரீச் யூ ப்ராக்டிஸ் தென் ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள சத்தம் போடாதுன்னு சொல்லி வளர்க்குற சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்புறம் எப்படி குழந்தை சத்தம் போடும்? அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட சத்தம் போடாது. இது உளவியல் ரீதியாக சார் நிறைய விஷயங்கள் சொன்னதுனால உளவியல் ரீதியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுதான் இது. இன்றைக்கி நிறைய அப்யூசஸ் நடக்கும்போதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டில் குழந்தைய சத்தம் போடாதன்னு சொல்லி வளர்க்குறாங்களோ அந்த குழந்தைக்கு தான் அப்யூசஸ் வெளியில் தெரியாமல் நடக்குது அப்படின்றது கண்டறியப்பட்ட உண்மை. அதனால் குழந்தைய சத்தம் போடாதன்னு சொல்கிற விஷயங்கள் மாறினது. அதை கூட நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ஏய் சத்தம் போடாத அப்படின்னு சத்தம் போட்டு தான் சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காலை வேளையில் என்ன வந்து அக்லின்னு நான் சொல்ல மாட்டேன், என்னோடய இயற்கையை தூண்டுற வகையில் இன்றைக்கி உங்களோட ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார் ப்ளீஸ். கவுண்டர் சார், ரொம்ப ஒரு மாதிரி செல்ஃப் எவாலுவேஷன் பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணார் அவரு. ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்க தூண்டுற ஒரு செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செல்ஃப் எவாலுவேஷனே நம்ம வந்து எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது பண்ணும்போது நம்ம வந்து அக்லி ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக குட் ஸ்டேஜ் வந்துட முடியும். ஒரு நல்ல ஒரு தொடக்கம். அப்புறம் அந்த நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம், நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் மாணவர்கள் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் தலையிடுவோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஃபவுண்டர் சார் கரெக்டாக குறிப்பிட்டாரு. இந்த சுயநலம் அப்படிங்கிற விதையை பேரண்ட்ஸே நிறைய விதைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில். இது அப்பான்ற திரைப்படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க.
இந்த தம்பிராமையா சொல்லி அனுப்புவார் அவங்க பையனை, போறையா சத்தம் காட்டாம உனக்கு கொடுத்த டிஃபனை சாப்பிட்டியா வந்தையா அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே குழந்தைகளை வச்சுக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்பு வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு, போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே இல்லை நமக்கு. ஸோ அதை பற்றி அழகாக சொன்னார். இந்த பகல்காம் தாக்குதல் பற்றி நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்ட விதங்கள் நிறைய விதமான ஆன்சர்கள் வந்தது. ஸோ நமக்கு கோபம் வரணும், அதுதான் பாரதியார் சொல்லியிருப்பார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு. ஒரு சில அநியாயங்களை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கோபங்கள் இயற்கையாகவே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம மனிதன்கிட்ட வந்து குட்டான பாட்டு, பேடான பாட்டு, அக்லியான பாட்டு, அதெல்லாம் என்னென்ன இருக்குன்ற அழகாக எடுத்து சொல்லி ரொம்ப அருமையான ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ரியலாக வந்து நம்மெல்லாம் இருந்தால் அவர் கூட உட்காந்து எப்படி ஒரு விவாதம் பண்ண மாதிரி ஒரு அருமையான ஒரு செஷனாக இருந்தது, ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ரொம்ப நல்ல செஷன் சார் பிருதுராஜ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து அருணகிரி சார் நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அருணகிரி சார் இருக்கீங்களா? குட் மார்னிங் நட்புலாரி. குட் மார்னிங் பிருத்திவிராஜன் சார். சார் ஆக்சுவலாக இன்னைக்கு செஷன் வந்து இந்த தலைப்பை ஒட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதை தான் நான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து நட்புலாரின்னு சொன்னாலே நம்ம வீரசேகரன் சாரை மைனஸ் பண்ணி பின்னோட்டம் பார்க்க முடியாது. அந்த வகையில் வந்து இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வீரசேகரன் சார். அடுத்து மில்டன் ராஜசேகர் சாருடைய மனைவி புவனேஸ்வரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் நண்பர் லட்சுமி நாராயண் சாரோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து செஷன் வந்து ஒரு எக்ஸலண்டான செஷன் சார். இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை வந்து ப்ரெசன்டேஷனில் கொண்டு வருது ஒவ்வொரு ட்ரெயினருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி அருணகிரி சார். ரமேஷ் சார் நீங்கள் வாழ்த்து கூற மறந்துட்டேன்ட்டு திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். 4/5/53 பிறந்து 73 வயதார வீரசேகரன் சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ பார்த்தாலும் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதுக்காக தான் வயசு சொன்னேன். என்னோட போட்டி போடக்கூடாதுன்றதுக்காக தான். லட்சுமிநாராயண் சாருடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். மில்டன் ராஜ் சாரோட மனைவிக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி சார். உண்மையை டப்புன்னு போட்டு உடச்சிட்டிங்க. நன்றி சார். வெங்கட்ராமன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார் நன்றி சார். சார் இன்னைக்கு ஒரு செஷன் ரொம்ப பவர் பேக் செஷன் தான். ஏற்கனவே இனிமே இதுல ஒரு சிறிய ஆபத்து இருக்கு. என்ன இப்போ இந்த பவுடர் சார் எல்லாம் முதல்லயே ஃபீட்பேக் கொடுத்துட்டா நம்ம ஒரு 4 பாயிண்ட் யோசிச்சு வச்சுப்போம், தேடி கண்டுபிடிச்சு. அதெல்லாம் வந்து இல்ல அவர் போட்டு முடிச்சுட்டாரு. இப்ப நான் என்ன பேசுறது அப்படின்றது நான் யோசிச்சுட்டு, பட் ஸ்டில் ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றத எப்பவுமே பவுண்டர் சார் எப்பவுமே ஞாபகப்படுத்துவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தது. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து வேற லெவல்ல இருக்குது சார். இன்னைக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்ல ஆரம்பிச்ச அந்த விஷயம் வந்து ஒருத்தரும் எப்பெல்லாம் அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டினை வந்து நீங்க கேட்ட விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த விஷயம் நம்ம யோசிக்கும் போது இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட அந்த பவர் இல்ல பயர் இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட விஷயமா நான் பார்க்கும்போது அது இல்ல, நிறைய இன்னும் இருக்கு, இந்த மாணவர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா நீங்க அந்த ஒரு குற்றவாளியோட படத்தை, குற்றம் சாட்டப்பட்டவரனே வச்சுக்குவோம், அவர் அந்த படத்தை காட்டும் போது அத அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த இடத்துல போய் அவங்க பெற்றோர்களின் ஊக்குதலால் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அது தொழில்நுட்ப கோளாறு காரணமா வெளியே வந்துச்சு, அது வேற விஷயம். பட் ஆனா இன்னைக்கு அந்த ஃபயர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்கு. ஆனா அது இன்னும் பெரிய அளவுல வரணும் அப்படின்ற ஆதங்கம் நானும் அதை எடுத்துக்கிறேன். பட் இன்னைக்கு ஒரு சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து இல்லையா அந்த அத விஷயங்களை மறைக்க நிறைய வந்து இல்லையா போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நிறைய புதுமையான விஷயங்களை நிறைய பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இல்லையா நம்ம கிட்ட ஒரு அந்த சூழ்நிலையில அந்த வேல்காமோட இதுல
நம்ம இன்னைக்கு போகணும் அப்படின்றது இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இன்னைக்கு ஒரு நீட்டு தேர்வு நடக்கிற நேரத்துல நீட்டுக்காக இன்னைக்கு சில பேர் போராடி இருக்காங்க, சில பேர் வந்து வேணும்ன்றாங்க வேண்டாம்ன்றாங்க. அந்த 2 விதமான கண்ணோட்டம் வந்து இருக்கும் போதும் அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இஷ்யூவை கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். வாய்ப்பு மிக்க நன்றி. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய வீரசேகரன் சார், அதே மாதிரி நம்மளுடைய மில்டன் சாரோட ஒய்ஃபுக்கும், அதே மாதிரி என்னைக்குமே கதாநாயகனா இருக்கக்கூடிய நம்ம நட்புணர்வு கதாநாயகனா இருக்கக்கூடிய நம்ம லட்சுமி நாராயண் சார் அவர்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் இனிய மனநாள் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி வெங்கட்ராமன் சார். உங்களுடைய ஃபீட்பேக் வேறு லெவலில், அதுவும் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னீங்க பாருங்கள், அது செம்ம ஹைலைட் சார். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து லக்ஷ்மி நாராயணன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் சார். மற்றும் ஒரு முறை நற்புணரி வணக்கங்கள் நண்பர்களே. மிக சிறந்த ஒரு வழக்கம் போல் மிக சிறந்த அப்படின்னு சொல்றதை விட உள்ள கொதிப்புடன் உள்ள உறுதியுடன் சில கருத்துக்களை துணியுடன் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நண்பர் பிரிதிராஜன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். குட் பேட் அக்லியில அசிங்கமான சில பக்கங்களையும் எடுத்து காட்டினார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை இங்கே எடுத்து கோடுவார் என்று யாரும் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு தனி மனத்திப்பம் வேண்டும். அந்த திப்பம் அவருக்கு இருக்கும். ஏன் என்று சொன்னால், அவரை பொறுத்தவரை பல முறை சொல்லியிருக்கின்றார் வந்து டூ ஆர் டை என்று. அந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை பல நேரங்களில் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவருடைய வேவ் லென்த் எனக்கு ஒத்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற ஒரு நல்ல குணாதிசயங்கள் தான். முடிந்தவரை போராடி பார்த்து விட வேண்டும். வெற்றி தோல்வி என்பது 2வது முறை அப்படின்ற மாதிரி அந்த பகல்காம் சம்பவத்தை எல்லாம் குறிப்பிட்டு இங்கே பேசினார். நண்பர் வெங்கட்ராமன் அவருடைய பின்னூட்டத்தில் சொன்னார், தொழில்நுட்ப காரணங்களினால் வெளியாகிவிட்டது. அப்படி இல்லை, மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் இதை வெளியே கொண்டு வந்து நைஸாக வெளியே கொண்டு வந்துட வேண்டும் என்று நினைத்தான் போல இருக்கிறது. அதாவது மனசாட்சி 2 விதமானது, நல்ல மனசாட்சி, கெட்ட மனசாட்சி. அதுவும் குட் பேட் அக்லி பேல் தான். அதை வெளியே கொண்டு வந்து இந்த கேஸை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட காவல்துறையின் மற்றும் ஒரு சதியாக தான் நான் கருதுகின்றேன். இவையெல்லாம் இன்று அப்படியே பொங்கி வந்த பாலில் நீரை தெளித்தது போல் குப்பென்று அடங்கி ஒடுங்கி எங்கே இருக்கிறது அந்த சம்பவம் என்று தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சமூகத்தின் பல அவலங்களை இன்று தனது பயிற்சியின் வெளிப்பாடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய நண்பர் பிரிதிராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, என்னுடைய கணக்கில் நான் எப்போதுமே வீக்கு 22வது அப்படின்னு நான் மன்னிக்கணும் 23வது திருமண ஆண்டில் எடுத்து வைக்கின்றேன். எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, வரும் அடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அட்வான்ஸாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். நாராயணன் சார், லக்ஷ்மி நாராயணன் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஓகே நாராயணன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நட்புணர்வில் 3 நல்ல காரியங்கள். ஒன்று, இன்றைய நட்புணரி இளைஞர் வீரசேகர் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்தது நட்புணரின் அடுத்த கதாநாயகன் சொல்லலாம். ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வர முடியாட்டா கூட அவரோட பிரசன்ட் வந்து எல்லாருக்கு லட்சுமி நாராயண் சாருக்கு திருமண வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னொரு இளைஞர் நம்ம நட்புணரின் நாயகன் சொல்லலாம், அவர் மில்டன் சேகரோட இல்லறம், அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இன்று பயிற்சி எடுத்த பிருத்திவிராஜன் சார், உண்மையிலே நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ எல்லாம் பேசிட்டீங்க. இப்ப 19ஆம் தேதி பேசுறதுக்குள்ள எல்லாம் பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்குமே இன்னைக்கு நீங்க பேசினதெல்லாம் நான் ஃபவுண்டர்கிட்ட சொன்னேன், சார் இதெல்லாம் பேசலாம்ல, இதெல்லாம் வரும்னு சொன்னேன். ஆனா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, வேற ஆன்சர் தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட் சார். அதாவது ஒரு மனிதன்ட்ட இருக்கிறத வந்து அதை வந்து ஒரு பாதையை அமைக்கிறது வந்து அவங்க திறமை.
இன்னைக்கு இதிகாசங்கள் எழுதின எல்லாரையும் பாத்தீங்க அவங்க ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருந்து தீயவர்களா இருந்து நல்லவர்களா மாறி இருக்காங்க. அப்படி மாறும்போது அவங்க கொடுக்கிற லெசன், அவங்க கொடுக்கிற பாடம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நல்லவனா இருந்தா அதுவும் ஒரு கெட்ட தர்மத்தை எதிர்க்கிற மாதிரிதான். நீங்க சொன்னீங்க பீஷ்மர் சொன்னீங்க, எல்லா கதாபாத்திரத்தையும் சொல்லிட்டீங்க. அதாவது இந்த 3 தலைப்புக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப எக்ஸலன்ட் சார். அதாவது உங்களோட உணர்ச்சி பூர்வமா ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதும், இப்போ நீங்களே இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமைகள் வேற. ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குன்னு வைங்கள, ஒரு தெருக்குள்ள ஏதோ ஒரு திருட்டோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா யாருனாலும் போய் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோ ஏதோ ஒரு தவறா பண்றான்னா யாருனாலும் போய் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லார்ட்டையும் இருந்தது. அதாவது சமுதாய பார்வை, இந்த பையனை பார்த்தா இங்க இருக்கனா, இவன் ஏன் இப்படி வந்தா அப்படின்னு போய் கேட்பாங்க. அத அந்த பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த கல்ச்சரே இல்லை. நம்ம சொல்றது மாதிரி ஒரு காலத்துல பஸ்ல இடம் கிடைக்கலன்னா பஸ்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஒரு வயசானவங்க அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இடம் கொடுப்போம். அப்படி ஒரு கல்ச்சர். இன்னைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நான் காசு கொடுத்து வர்றேன், நான் உட்கார்ந்து வரேன், நான் எதுக்கு இடம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இந்த தர்மம் எங்க போச்சுன்னு தெரியல. காசு தான் எல்லாரும் கொடுக்குறோம், ஆனா அன்னைக்கும் காசு தான் கொடுத்தோம், ஓசிக்கு போகல. ஆனா அன்னைக்கு பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படாத சட்டம் நம்ம தாய் தந்தையர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? அது இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளை தான் நம்ம பிளேம் பண்றோம். அது தவறு. அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி யார் வீட்டுல போனாலும், இப்ப எங்க வீட்டுல நான்லாம் ஒரு பெரிய தெரு பாளையங்கோட்டையிலும் பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடு 2 பக்கமும் இருக்கும். அப்போ யாரு பசிக்குதோ யார் வீட்டுல போய் சாப்பிடலாம், ஒரு தண்ணி குடிக்குதோ யார் வீட்டுல போய் குடிக்கலாம். இன்னைக்கு வீடு பூட்டி தான் இருக்கு, பெல் அடிச்சா தான் திறக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலம். அதனால நிறைய மாறி விட்டது. நம்ம தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதன் பிறவியா இருக்கும்போது எல்லாமே உள்ள இருக்கு. அவன்கிட்ட எந்த குணம் அதிகமாக மேலோங்குதோ அதுதான் அவன் வாழ்க்கையை அமைக்குது. ரொம்ப அருமை. எல்லா தகவலும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. பெல்லையும் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க சார். இப்ப அடிச்சா கூட திறக்க மாட்டாங்க. கரெக்ட் சார், கரெக்ட். சூப்பர் நாராயணன் சார், நன்றி. இந்த உலகம் நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக ஆக்குது இல்லை, அதுதான் சார் உண்மை. நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். மீண்டும் லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. லக்ஷ்மி நாராயணன் சார். மற்றும் ஒரு முறை வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி நண்பர்களே. என்னுடைய பள்ளி காலத்தில் நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது பள்ளி மாணவ தலைவராக பணியாற்றிய ஒரு வாய்ப்பு. அந்த வருடத்தில் 3 முறை நான் மாணவர்களை வைத்து நகரின் முக்கிய பகுதிகளில் நான் ஊர்வலம் நடத்தி இருக்கிறேன். போராட்ட குரலை கலெக்டர் அலுவலகம் வரை சென்று கடலூரில் நான் மனுவலம் கொடுத்து எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றேன். மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்களை அழைத்து செல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. டிராபிக்கில் அழைத்து சென்று கலெக்டர் எதற்கு இதை சொல்லுகிறது என்றால், அந்த போராட்ட குணம் இப்போ இருக்கிற மாணவர்களிடம் செத்து விட்டது என்றே நான் கருதுகின்றேன். நான் செய்ததெல்லாம் இலங்கை தமிழர்களுக்காகவும், இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்று நிறைய இருதரப்பிலும் சேதாரங்களை ஏற்பட்ட போது நமது வீரர்கள் அநியாயமாக அங்கே போய் சாவதை எதிர்த்தும், நமது பொருளாதாரம் அனாவசியமாக அங்கே செலவிடப்படுவதை எதிர்த்தும் எல்லாம் நாங்கள் அங்கே அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்தும் எல்லாம் நான் போராட்டம் நடத்தியிருக்கின்றேன். அதே மாதிரி கலை அறிவியல் படிப்புகளில் கலை படிப்புகள் எல்லாம் தூக்கிவிட்டு அங்கு வேறு பாட திட்டங்களை அந்த நாளில் கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் ஊர்வலம் நடத்தியிருக்கின்றேன். நல்ல விஷயங்களும் நடத்தியிருக்கின்றேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் பெரிய ஊர்வலங்களை நடத்தியிருக்கின்றேன். இப்பொழுது நல்லது கெட்டது எதற்குமே வீட்டை விட்டோ அல்லது கல்லூரியை விட்டோ படி தாண்டாத பத்தினிகள் போல இன்று மாணவர்கள் ஒடுங்கி அடங்கி இருப்பதை பார்க்கும்போது மனம் வேதனை அடைகிறது. அதை நான் பதிவு செய்ய மறந்துவிட்டேன். அதை சொல்வதற்காகவும் நண்பர் மில்டன் ராஜசேகர் அவருடைய உதவியார் அவர்களின் பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது என்றும் இளையவர் திரு வீரசேகரன் சார் அவர்களுக்கு
வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் கூட அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். அவர் இன்னும் நன்றாக சிறப்பாக நீடூழி இருந்து அனைவருக்கும் நல்வாழ்க வழி காட்ட வேண்டும் என்பதனை அதற்காக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி சார். அதாவது இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. எனக்கு டக்குன்னு இவங்க நாராயணன் சார் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த எழுந்திரிச்சு இடம் விடுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இன்றைக்கி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் நிறையா போயிட்டுருக்கு. சமீபம் எனக்கு நடந்த ஒரு விஷயம் கூட அது. அதாவது ஒரு சொல்லுவாங்க, இன்றைக்கி பெண்களுக்காக இருக்கிற சட்டத்தை சரியான வகையில் பயன்படுத்துகிறத விட அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க அப்படின்னு இடையில ஒரு விஷயங்கள் வாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த சட்டம் திரும்பும் அப்படின்றதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் அட்வொகேட்டோட பழகும்போது அதை பேசும்போது எனக்கு அந்த தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சென்னையிலேருந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். நீங்களும் அந்த மாதிரி நிறையா வெளியூர் பயணங்கள்லாம் போயிருப்பீங்க. வெளியூர் பயணத்தில் நம்ம ஏறினதோட பஸ்ஸில் என்ன பார்ப்போம், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு சீட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு உட்காந்து நம்ம பார்ப்போம், உட்காருவோம். அதே மாதிரி அன்றைக்கி சரியான வெயில், ஜன்னல் பக்கம்லாம் போனால் அப்படியே நெருப்பாக கக்குது. ஏசி பஸ்லேயே வேர்த்து கொட்டுதுன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ சூப்பரான நம்ம கவர்மெண்ட்டில் பஸ் விட்ருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து அப்பாடா அப்படின்ட்டு ஒரு இடம் கிடச்சிது. ஜன்னல் ஒரு பக்கத்தில் உட்கார முடியாமல் இங்கே இந்த சைடு நவுந்து உட்காந்துருக்கேன். கரெக்டாக கடலூரில் ஒரு 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 3-4 பேர் ஏறினாங்க. ஏறினதோட இன்னும் எல்லாம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க, இந்த ஆம்பளைங்களுக்கே இதுதான் வேலை, மாறி உட்காருங்க அப்படின்னாங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலமை. என்ன ஏது என்ற எம்பத்தைஸ்லாம் பண்ணுறதில்ல, சுயநலமாக தான் இருக்காங்க. ஆண்கள்னால் எப்படி வேணாலும் இருக்கணும், பெண்கள்னால் நாங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மனிதாபிநேயம் அப்படின்றது செத்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பஸ்ஸில் யாருக்கு இடம் விடணுமோ அவங்களுக்கும் இடம் விடாமல் போடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு மோசமான அணுகுமுறைன்ற அந்த விஷயந்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அதை சூப்பராக நாராயண் சார் சொன்னதுனால எனக்கு நடந்த அந்த கொடுமையை நானும் சொல்லணும்ல, அதனால் ஷேர் பண்ணிட்டேன். நன்றி. அடுத்தது தொடர்ந்து ஹரிப்பிரியா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாமா? ஹரிப்பிரியா மேம் இருக்கீங்க? செஷன் நல்லா இருக்கேங்க சார், ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். எஸ் மேம். சார் இன்னைக்கு செஷன் ரொம்பவே சூப்பரா போயிருந்துச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கண்ணோட்டமா ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சார். நான் அப்படிங்கறதுல இருந்து கடைசி நான் ஒரு 15 minutes தான் ஜாயின் பண்ணேன். அதுலயே நான் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆர்வத்தை தூண்டிடுச்சுங்க சார். அந்த அளவுக்கு செஷன் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு என்னோட இதுல நடந்தது ஒண்ணு ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, சார் வந்து கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, அப்துல் கலாம் சார் வந்து கண்டுபிடிச்ச அந்த லைட் வெயிட்டட் மெட்டீரியல், அந்த நடக்கிறதுக்கான இது வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் என்னவோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அது கமர்ஷியல் பார்ட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கன்னா இன்னுமே வராதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க அந்த பொண்ணு வந்து நடக்க முடியாது. அவங்க ரொம்ப இன்னுமே காலுக்கு ஹெவி வெயிட்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க, உட்காரும் போதோ எந்திரிக்கும் போதோ ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற சில பிசினஸ் பீப்புள் வந்து அந்த மெட்டீரியல், லைட் வெயிட்டட் மெட்டீரியலை வந்து வர விடாம தடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பிசினஸ்க்காக இப்படி பண்றாங்க, ஒரு இதுக்காக இப்படி பண்றாங்க. அதனால நிறைய பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. அந்த சஃபரிங்ஸை பார்க்காம கூட ஒரு லாப நோக்கத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கும் போது ரொம்பவே கஷ்டமாவே இருந்துச்சுங்க சார். நாங்களும் மார்க்கெட்ல நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், பட் அது வந்து கிடைக்கல. உங்க யாருக்காச்சும் அந்த விஷயங்கள், அந்த லைட் வெயிட்டட் மெட்டீரியல் நடக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல் வந்து எங்கேயாச்சும் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அவங்க இப்ப வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நடக்கிறதுக்கு. இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஹரிப்பிரியா மேம். என்னோட நம்பர் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே இப்போ கேட்டிருக்கேன். ஏன்னா ரோட்ரி அந்த மாதிரி நிறையா நல்ல எண்ணங்கள் கொண்ட நபர்கள் இங்கே இருக்காங்க. சீக்கிரமாக உங்கள் தோழிக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் தரேன் மேம். தேங்க்யூ மேம். தொடர்ந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
தொடர்ந்து தாமோதரன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். இன்றைய நற்பணிக்கு சிறப்பான சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் லட்சுமி நாராயணன் சாருடைய திருமண நாள் 23 வருடங்கள். அதாவது அவருடைய வாழ்க்கை துவங்கி நாளிலிருந்து 23 வருடங்கள் அவர் வாழ்க்கையில் சிறந்த பல செயல்களை செய்திருப்பார். அதன் பொருட்டு அவருக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மில்டன் சார் அவருடைய மனைவி பிறந்த நாள் வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகின்றேன். வீரசாகர் சார் இருப்பதிலேயே மிக இளைஞ மனிதர், இளைஞ வாலிபர். ஏனென்றால் 73 வருடங்களில் அவர் அனுபவித்தது அனைத்தையும் நினைத்து பார்த்தால் அவர் ஒரு இளைஞராகத்தான் தோன்றும். அவர் ஒரு சிறப்பான மனிதர். நம்முடைய நற்பணிக்கு கிடைத்தது பெரிய வரம். அடுத்து இந்த செஷன் மிக சிறப்பு சார். பிருத்திவிராஜ் சார் என்றாலே நற்புலரிக்கு ஒரு கிஃப்ட் போல. அவர் கொடுத்த விஷயங்கள் நிறைய. அதை பற்றி நம்முடைய ஒவ்வொருவரும் அதை விளக்கி கூறிய விதமும் மிக தனி சிறப்பு. மிக்க மகிழ்ச்சியாக உள்ள இந்த நாளில் நான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், சீக்கிரமாக உங்களுடைய டேட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மண்டே திங்கட்கிழமை ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமாக நான் பாம்பே போகிறேன் ஒரு 10 நாள். அதனால் முன்னாடியே எல்லாருமே கொஞ்சம் டேட் கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லோருடையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ரமன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு டாபிக்கு. ஆக்சுவலாக நேத்திக்கு உங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா மக்களும் தயவு செஞ்சு ஃபேமிலியோட டூரிஸ்ட் ஃபேமிலியை போய் பாருங்க. அதாவது இன்னைக்கு நான் இன்னைக்கு ப்ரோக்ராம் வரதாவே பிளான் இல்லை. 1:30 மணிக்கு தான் படுத்தேன். நைட் ஷோ பார்த்துட்டு பார்த்தேன். ஆனால் பிருத்திவிராஜன் சார் பேசுறாரு, அது ஒரு ஆதங்கம் உள்ள இருக்கு. பார்த்துக்கலாம் என்ன பேசுறாருன்னு கேட்டுக்கலாம், ஸ்லைடெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான் இருந்த முடியல. ஆனா கரெக்டா அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். 5:20க்கு முழிப்பு வந்துருச்சு. கண்ணு திறக்க முடியல, காதை மட்டும் திறந்து வச்சுக்குவோம், அப்படியே தலாணி பக்கத்துல வச்சுக்கிட்டு கேட்போம். அப்படி சான்ஸே கிடையாது. இதெல்லாம் கேட்கலாம் முடியாது, பார்த்தே ஆகணும். பார்க்க மட்டும் முடியாது. அதாவது இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இனிமே இதுக்கு நடுவுல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். இனிமே யார் பிறந்த நாள் கொண்டாலும் சரி, திருமண நாள் கொண்டாலும் சரி, இங்க சொன்னாலும் அவர்களுடைய நன்னாள் பொன்னாள் நான் அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். பேசிருங்க போய். இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். இந்த இடத்துல எல்லாரையும் வாழ்த்துறது ஒரு பக்கம். ஆனா இது வரைக்கும் நான் இந்த போரம்ல இருக்கிற 25 பேர் இருந்தா கூட இன்னும் ரமேஷ் சார்ட்ட என்னால பேச முடியல, இன்னும் நற்புரளி ஃபவுண்டர்கிட்ட பேச முடியல. நான் முயற்சி எடுத்தாலும் அது நடக்கல அப்படின்னா பிருத்திவிராஜ் சார்ட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இதெல்லாம் நம்மளுடைய ஆதங்கங்கள். நம்ம வாழ்க்கை வாழும்போதுதான் சில பேரோட பேசவே முடியும், சில விஷயத்த பார்க்கவே முடியும், சிலதை கேட்கவே முடியும். நீங்க கொடுத்த ப்ராசஸ் என்ன, சின்ன வயசுல போய் எங்க கண்ணடிச்சேனோ, எங்க அதாவது எல்லாருக்கும் இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க பாருங்க. போய் ஆரம்பிச்சுட்டு நீங்க உங்களோட ப்ராசஸ வேற லெவல்ல கொண்டு போனீங்க சார். அதாவது நான் பசங்கள்கிட்டயே சொல்லுவேன், கேள்வி கேட்டா நீ பதில் சொல்றதுக்காக, உனக்கு பதில் சொல்றது எதுக்காகன்னு புரிஞ்சாதான் கேள்வி கேட்கணும். அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு, ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது என்னன்னா, எதுக்காக பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல கேட்போம். கேட்கும்போது சொல்லுவோம், பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குங்கிறத தாண்டி வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர் அப்படின்னு டிசைட் பண்றதுதான் ஆன்சர். ஸோ அதனால we have to be careful about the total what is the answer அப்படின்னு நம்ம சொல்றத ரொம்ப தெளிவா கொடுக்கும்போது நம்மளை பத்தி அனலைஸ் பண்ணி விட்டுருவாரு. அந்த பிருத்திவிராஜன் சாரை போய் நான் பேசும்போது லட்சுமி நாராயணன் சார் இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். இது நாலேஜபிள் குடும்பம் போல் இருக்கு. அப்பாவும் டீச்சரு, அம்மாவும் டீச்சரு, சம்சாரமும் ப்ரொஃபஸர் அப்படின்னா சான்ஸ்லெஸ். அதை தாண்டி ஒரு ட்ரெயினராகவே டிராவல் ஆறார் அப்படின்னா சரஸ்வதி கடாட்சம் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் நாலேஜ் எடுத்து
கத்துக்கிறது, நாலேஜ் கேட்கறது. இவர்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டான ஆள் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா குத்தி எடுக்கிறார், ஆளா வந்தான் பாட்டக் பேசுறாரு அப்படின்னா அது வந்து எனக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூபிளான விஷயத்த எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறத எனக்கு வந்து இந்த ஃபேமிலி, நான் ஹாப்பி ஃபேமிலின்னு வச்சிருக்கேன். இந்த வார்த்தை அந்த படத்துல வந்து அதாவது நமக்கு நடந்து, அதாவது இதுல சிலோன்ல நடந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஒருத்தர் பிரசன்ட் பண்ண முடியும்னா அருமையான படம் அந்த படம். ஸோ யாரெல்லாம் சிலோனை பத்தி பேசுனீங்களோ, அதாவது அகதியானதோ, நம்ம என்னன்னா இவ ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி வந்து துப்பாக்கியோட ஒருத்தன் வந்து நம்மளை காலி பண்றதுக்கு ரெடியா இருந்தானா என்னையா பண்ணுவேன் அப்படின்னா, நான் இது மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டா ஆன்சர் சொல்லுவேன். இதை வந்து நான் ட்ரெயினரா இருக்கும்போது ஒரு ட்ரைனிங் செக்மெண்ட்ல சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்னன்னா கேள்வி இது மாதிரி கேட்கும் போது அவன் எப்படி பதில் சொல்றான் அப்படிங்கிற தன்மை. சார், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் என்கிட்ட துஷ்டனே வரமாட்டான், அதான் வேலை. அப்படின்னா பாம்பு வந்தாலே உங்கள்கிட்ட மகுடி இருந்தா நீங்க எப்படி படம் எடுத்து, உங்கள்கிட்ட படம் தான் எடுக்கும், கொத்தாது. நீங்க குச்சி எடுத்தீங்கன்னா கொத்தும். சோ approach it in a valuable way, take it in a right sense, take it as an opportunity. உங்களுக்கு எதா இருந்தாலும் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பு. அது சேலஞ்சா எடுத்து அவரை காலி பண்றதுக்கு இல்ல, உங்களை காலி பண்ணவன அவனை சரணாகதி அடைய வைக்கிற டூலை நம்ம எப்படி பரிபூர்ணமா எடுத்துக்கணுமோ, that is a thing which we have to plan for that. இந்த நல்புலனிங்கிற இந்த forum you have to take it in a right sense, get the knowledge, fine tune it, so be a productive person, never be a spoiling person. That is a speciality which we each and every person has to plan for it. ஒவ்வொரு நாள் பிறந்ததே சிறப்பு, பிறந்ததுக்கு அப்புறம் திருமண வாழ்வு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அருமை லட்சுமி நாராயண் சார் வாழ்க பண்ணலான்ட்டு சார் இன்னி படம் எடுத்துட்டீங்க. தவிர திருச்சி சிங்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பானவர்கள். அவர்களை அழிப்பதற்காக நமக்கு தகுதியே கிடையாதுங்கிறோம். அதாவது இறைக்கன் தான் பிறக்கிற வேலையை பண்ணுவார், நம்ம காக்கிற வேலையை மட்டும் பண்ணுவோம். அதனால யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. பாம்பே படம் எடுத்து வந்தாலும் என்ன கொத்தா அது என்கிட்ட இருக்கிற மகுடி இருக்கு பாருங்க, that will help me and help him. That clarity which we have to plan for it. Never hesitate to approach the people in a valuable way. Start approaching in a valuable way. Change their attitude. That is the specialty we have to plan for that. அந்த forum தான் இந்த நட்புறடியா நான் பாக்குறேன் நானு. ஸோ அதனால பயமில்லாத ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம எடுத்துப்போம். அவங்க என்ன தன்மையில இருந்தாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. நேற்று கூட நான் முயற்சி எடுத்தேன், பவுண்டர் சார்ட்ட பேச முடியல. தெய்வமே வாய்ப்பை கொடுத்த தெய்வமே, நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரோடையும் தனியாக ஒரு நாள் பேசுங்கள், அது பிறந்த நாளாக இருக்கலாம். அதே மாதிரி அவருடைய குடும்ப மனைவிக்கு வாழ்த்து சொல்றதா கூட இருக்கலாம், அதனால திருமண நாளாக கூட இருக்கலாம். அவர்கள் இந்த பூலோகத்தில் வந்து செலிபிரேட் பண்ணப்பட்ட நாட்களை கொண்டாடுகிறார்கள் மறுமுறை. We have to talk to the people, each and every person. Each and every day we have to celebrate it. The celebration has to be planned. Each and every moment. It is, and this program is the internal process. அந்த அதாவது என்னன்னா, நான் என்ன பண்ணுனேங்கிற அவுட்புட்ல இருந்து அனாலிசிஸ் தாண்டி அந்த செல்ஃப் அந்த அனாலிசிஸை வந்து ரொம்ப அழகா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தது சிறப்பு தெய்வமே. இனிமே போய் நான் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் பார்த்துட்டேன், பழகிட்டேன், பேசிட்டேன், கேட்டுட்டேன், செய்துட்டேன் அப்படிங்கிறத. ஏன்னா என் பையன் ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிட்டான், சாஸ்திரால படிச்சுட்டு இருந்தான், நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனேன். இந்த பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அவன் டாப்ல அங்க உட்காந்துருக்கும் போது நம்ம காலேஜ் சொல்லிட்டாங்க, ஐயா நீ பையனை உள்ள கூப்பிட்டு சைக்கிள் இருந்தா உனக்கு வேலை போயிருந்தாங்க. நான் அன்னைக்கு பெங்களூர் போறேன் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், பப்ளிக் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக. பப்ளிக் ப்ரோக்ராம் கொடுக்க போகும்போது இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு, என்ன வேலை போகுது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்திருக்கு. பையன் இங்க கூத்தடிச்சிருக்கான், அவனும் நல்ல விஷயத்தை தான் பண்றான். அந்த டுகெதர்னஸ் பவர், ஓகே பாத்ரூம் அடையே உள்ள வந்துடுறா, நான் காலேஜ்ல இருக்கிறது முக்கியம்டா, நீ பண்ற விஷயம் முக்கியம் உனக்கு, ஆனா என் வேலை முக்கியம், இன்னைக்கு நான் போற ட்ரைனிங் முக்கியம், ட்ரெயின் ஏற போறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு அவனை முதல்ல காலேஜுக்கு வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து அவன் வெளில வந்தான். ஆனா இன்றும் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த வேல்யூபிளா கன்வெர்ட் பண்ணுங்க. நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ் வைப்போம், நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம். அந்த ஃபயர் உள்ள இருக்கணுமே வெளியில எப்பொழுதுமே தீப்பழம்பாக யாருக்கும் காமிக்க வேண்டியதில்லை. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேல் ஒரு வைரமாய்
விண்மீன்கள் சிந்தினானே வாழ்த்து பல்லாண்டு இலக்கியாருக்கு திருச்சியிலிருந்து லைஃப் ஹாப்பினஸ் we are creating நன்றி நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். சார் வெங்கட்ராமன் சார் சார் ஒரு பிரிவிலேஜ் சார். ஆக்சுவலா ஹீலர் சார் வந்து சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு பிருத்திவிராஜன் சார் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரு ராஜாவா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அலைமகள் மலைமகள் கலைமகள் மூன்றோட அருளும் எப்பவுமே இருக்கும். அதனால அதை சொல்ல மறந்துட்டாரு. அவரோட மனசாட்சியா நான் அதை சொல்லிக்கிறேன் அதே பேர்ல இருக்கிறது. நன்றி 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 சார். ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வச்சு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது, சங்கீத ஸ்வரங்கள் விடிய விடியன்ட்டு உங்களோட ஃபீட்பேக் நீண்ட நேரம் போயிட்டு இருந்துச்சு. டைம் வேறு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாலும் நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுறேன் சார். நீங்கள் நம்பர் அப்படின்னு சொன்னதோட ஃபோன் எடுக்கலன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டு ரமேஷ் சார் வந்து, சார் யாரும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மியூட் பண்ணிங்க. அடுத்த செகண்டே ரமேஷ் சார் வந்து ஃபோன் நம்பர் போட்டுட்டாங்க. ரமேஷ் சார் ஃபோன் நம்பர் அங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க, பேசுங்க. அடுத்த லக்ஷ்மி நாராயண் சாரும் உடனே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் கால் பண்ணி பேசுங்க. மில்டன் ராஜசேகர் சார், நீங்களும் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்கிட்ட, இல்லைனா நம்பர் போட்டுருங்க. அடுத்தது வீரசேகரன் சார் நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோடையும் பேசிடணும். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், ஜெயிச்சிடும். That is the thing which I am planning. எஸ் சார், எஸ் சார். நன்றி சார், நன்றி சார். எனக்கு ஒரு நிமிடம் டைம் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ எம் வெரி வெரி புவர் இன் டெலிஃபோனிக் கம்யூனிகேஷன். ஏன்னா டைரக்ட் கம்யூனிகேஷனில் நிறையா நேரங்கள் செலவழிக்கிறதுனால டெலிஃபோனிக் கம்யூனிகேஷனில் என்னால் பேச முடிகிறதில்ல. இது என் கூட நெருங்கி பழகக்கூடிய நபர்கள், இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ரீசன் ஏன் அப்படின்ட்டு. அதனால் மன்னிச்சு சார், நான் நிச்சயமாக சீக்கிரமாக உங்கள்கிட்ட பேசிடுறேன், ஃபோன் பண்ணி நானே பேசிடுறேன் சார். நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நட்புமதி காலை வணக்கம். என்னுடைய வகுப்பு சார் ரொம்ப அழகா எல்லாம் கற்றுக்கிறது. புராணம் மற்றும் சினிமா பற்றிய எல்லாத்திலையும் நம்மை யார் என்று அறிய வேண்டும், ஒவ்வொரு அவருக்கு மிக்க நன்றி. வீரசேகரன் சார் பிறந்த நாள், அவருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணன் சார் திருமண நாள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது மில்டன் சார் மனைவியார் புவனேஸ்வரி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேலும் ஒரு சின்ன பாடல். உன்னை அறிந்தார் உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியது வாழும் மனிதர்கள் மான்கள் என்று சொல்வதில்லையா, தன்னை காணும் அறிந்து கொண்டு தலைவன் இவன் போற்றி புகழவில்லையா. ரொம்ப அழகான பாடல். வேட்டைக்காரன் நடித்த படம். ரொம்ப இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை அறியணும் டெய்லி நினைக்கிறேன். இது எப்படி அறியுறது புரியாத. நான் வந்து நம்ம வீரதேவன் சாரோட 2 மாதங்கள் 2 நாள் சிறியவன், அதனால எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அவரே ஒரு இளைஞர், நான் அதோட அவருடைய தந்தை அவரோட இளைஞர். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிருத்திவிராஜ் சார் ஒரு தனி இடம் உண்டு என்னுடைய மனதில். குமரேசன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க நல்ல மாதிரியா மணி ஆன்மீக பணித்து நல்ல மாதிரியா செய்யணும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி லோகநாதன் சார், மிக்க நன்றி. தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் நோட் பண்ணி பேசலாம் சார். இறைவா, இன்று பேசுகின்ற சக்தியை எனக்கு கொடு. அன்புகளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். லட்சுமி நாராயணன் சார், நம்ம அன்பு நண்பர், அவர் வந்து 22 23 சொன்னாரு. இறைவா, 100 ஆண்டு காலம் 100 திருமண நாட்களை அவர்களுக்கான நீ அருள் புரிவாய். நான் உங்களை விட மிகவும் மறதியானவங்கிறதுக்கு இன்று காலையில நம்ம மில்டன் ராஜசேகரன் சார் நிகழ்ச்சிக்கு முன்னாடி போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. இன்று
எப்பவோ ஒரு காலத்துல என்னோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்டுட்டு அவர் என்ன அதோட கேட்டதோட நிக்காம, ஓ அந்த நாளா, அன்னைக்கு தாங்க என் மனைவியும் பிறந்த நாள்னு சொன்னாரு. இன்னைக்கு பேசினாரு இல்லையா, அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? அன்பு சகோதரி அவங்களுக்கும் இன்னைக்கு தானே சார் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும்ல. அதனால லட்சுமி நாராயணன் சார், மறதியை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களை விட நான் மறதிக்காரவன். நான் நன்றியை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் எப்படிங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கறப்பதான் அவர் சொன்னாரு என்னுடைய மனைவி என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்குன்னு. இங்கதான் வேல்யூ. என்னால இன்னைக்கு பேசும் மனநிலையிலே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். நம்மளுடைய ஃபவுண்டர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளா நான் அசஸ் பண்ணதுல இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு ஃபீட்பேக் கொடுத்ததே இல்லை. இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு அப்ப என்னன்னா இன்வால்வ் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இன்வால்வ் ஆயிட்டோம் ஒரு மனநிலையில. பகல்காம்னு அந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நினைக்கிறப்ப என்னன்னா, அந்த ஆளுங்க 26 பேரை கொன்றதுலயே என் மனசுல ரொம்ப பாதிச்சது தெரியுமா?